செந்துரை ஜெப வீடு. செந்துரை நல்ல ஒரு மலையை உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த மலையில் நானும் நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதே போல் உங்கள் பாஸ்டருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு நைட்டு கொஞ்ச நேரம் பேசினோம். பாஸ்டருக்குள்ளே இருக்கிற வாஞ்ச, வைராக்கியம், விருப்பங்கள், ஏக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். அதே போல் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கவும், தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரருக்காக செபிக்கிறதுக்கு வாஞ்சியோடு வந்தீங்க. எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் எல்லாம் உபவாச கூட்டத்தில் ஆக்களை பார்க்க முடியாது. எல்லாம் வேலை. அவங்க சொல்கிற ரீசன் கரெக்டாக இருக்கும் பார்த்தா. ஏன்னா எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் ஓடோடி வந்தவர்கள் இன்னைக்கு பின்வாங்கி நிற்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வேலையை சார்ந்து நிற்கிறாங்க. அதனால் உபவாச கூட்டங்களுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் ஆகக்கூடாது 10 பெரிய பெரிய சபைகளை சொல்லுகிறேன். 2000 1000 2000 பேர் இருக்கக்கூடிய திருச்சபைகள்லையே 5 பேர் 10 பேர் 15 பேர் இவ்வளவு பேர் தான் உபவாச கூட்டங்களுக்கு வர்றாங்க. சரி, என்னமோ நம்ம இதையுமே நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஒரு நாள் வரும், கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார், பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். நாமளே அவிசுவாசமாக பேசினா எப்படி இல்லையா? சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். நான் ஒரு ரட்சிக்கப்பட்டு 40 வருடங்கள் ஆகிறது. நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன். நான் ஒரு அந்த கோயிலில் ஒரு குட்டி பூசாரியாக இருந்திருக்கிறேன். எங்களுக்கு சொந்த கோயில் உண்டு, ஒரு விநாயகர் கோயில். அது நாங்களே உருவாக்குனது. அதுக்கு பல அந்த பரிபாலன சபைன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு போர்டு இருக்கும், இத்தனை பேர் இருப்பாங்க, அவங்க நிர்வாகங்கள் அதெல்லாம் இருக்கும். இப்போது நாங்கள் வாங்கும்போது அது கொஞ்சம் பணம். இன்றைக்கி பல கோடி சொத்துக்களுக்கு சொத்துக்களுக்கு பல கோடிக்கு அது உரியதாக இருக்குது. ஆனால் நாங்கள் வெளியில் வரும்பொழுது அதை விற்கலை, அதுக்காக பேரம் பேசலை, அப்படியே விட்டுட்டு வெளியில் வந்ததுனால மறுபடியும் அங்கேயே போய் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கி போனாலும் எங்கள் பட்டணத்தில் நான் இங்கே இருந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அதுவே எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு நன்மையாக இருக்குது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். வேறு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெருசாக அப்படி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. நான் என்னை பற்றி சொன்னேன்டா ஒரு பக்தி விருத்தி வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை பற்றி சொன்னால், வார்த்தையை பற்றி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி வரும், ஒரு மாற்றம் வரும். சரி, இந்த நாளிலே ஒரு 3 கேள்விகள் ஒரு பதில், 3 கேள்வி ஒரு பதில். இதோடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இருக்கிறது. குழந்தை இல்லை, குழந்தைகள் பாக்கியம் இல்லை. இது எங்கே சொல்லப்பட்டது அப்படின்னா, வேதத்தில் தனி நபரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நிக்கதேமுவோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா, ஆபிரகாம், யாக்கோப்பு, பலரோடு தேவன் பேசியிருக்கிறார். குடும்பமாயும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். பெரிய கூட்டத்தின் நடுவிலையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். தீர்க்கதரிசிகளோடு பேசியிருக்கிறார். பல பேரை நமக்கு உதாரணப்படுத்தி இருக்கிறார். நன்மையாய் வாழ்ந்த ராஜாக்கள், நன்மையை விட்டு தீமை செய்த ராஜாக்கள், நன்மையாய் ஆண்டவருக்கு பணிவிடை செய்த ஊழியக்காரர்கள், நன்மை செய்யாத ஊழியக்காரர்கள், இப்படி ஏராளம் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் சில குடும்பங்களை குறித்தும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கி நான் ஒரு குடும்பத்தை குறித்து தான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு பெருசாக ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக அப்படி இல்லை, சும்மா ஜஸ்ட் நாம் இதை கொஞ்சம் தியானித்து பார்க்க போகிறோம்.
சில நேரத்தில் நம்ம குடும்ப ஜெபத்தில் இவைகளை தியானிக்கலாம். நான் இது நிறைய ஃபேமிலி கேம்பில் நான் பேசுகிறதுண்டு. ஒரு ஒரு புருஷனானவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவியானவள் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அந்த பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படணும், அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் ஃபேமிலி கேம்பில் நான் பேசியிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். அப்போது நடைமுறை ரீதியாக தெரியாதாண்டாக்க இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் செய்ய மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தூக்கி போட்டுட்டு அப்படியே என்னை மன்னிச்சிருங்கன்ற ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு போச்சு, அது கேட்க மாட்டாங்க. இப்போ எதிரும் புதிருமா இருக்கும் பொழுது அந்த குடும்பம் நல்லா இருக்காது. இந்த குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம். இப்போ நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருந்து தான் எல்லாமே வெளியில் வந்துச்சு. அது பாட்டாக இருக்கலாம், அல்லது பிற மதத்தினுடைய வழிமுறைகளாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், எல்லாமே வேதத்திலிருந்து வெளியில் வந்தது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடல்கள், சினிமா பாடல்கள், அதுக்காக நாங்கள் சினிமா பாடல்கள் பாடக்கூடாது, பாடலாம் என்பது அர்த்தம் அல்ல, அதிலிருந்து வந்ததை நான் சொல்லுகிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னணி இங்கே பைபிளில் தான் இருக்கும். கூரான ஆயுதம் அப்படின்னு இருக்கும். 3 கூரான, அது என்னென்னு பார்த்தா சூலம், அது இன்னைக்கு இந்து வழிபாட்டில் இருக்கும். இப்படி பல விதங்களில் வேதத்திலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வேதத்தில் நான் சொன்னது போல் எல்லாருக்கும் ஆலோசனை இருக்குது. இதில் மருத்துவம் இருக்காண்டா இருக்குது, வேலை வாய்ப்பு இதுக்குள்ளே இருக்குது, சுகம் இதுக்குள்ளே இருக்குது, எல்லாமே பைபிளுக்குள்ளே இருக்கும். பைபிளை விட்டு வெளியில் போனால் தான் ஒன்றும் கிடைக்காது. பைபிளுக்குள்ள வேதத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. என்னன்னா வேதம் ஒரு ஜீவன், வேதம் பேசும். இது அம்புலி மாமா குமுத புத்தகம் கிடையாது, அது வாசித்து தூக்கி போட்டுருவோம், மறந்துடுவோம். ஆனால் இது பேசும்போது நம்மளோடு பேசும், இதை வாசிக்கும் பொழுது பேசும். இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கும், கால்களுக்கு தீபமாக இருக்கும். எனக்கு சின்னதுலேருந்து புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு. நான் ஸ்கூலில் நல்லா படிப்பேன். இன்றைக்கும் எனக்கு படிப்பித்த ஆசிரியர்கள், உயிரோடு இருக்கிற ஆசிரியர்கள், வயதானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் படிப்பு எனக்கு வரும், நல்லா வரும். அதனால் பைபிளை படிக்கலை. பைபிளை படிக்கிறதுக்கு நம்முடைய கண்களில் ஒரு லேயர் இருக்குது, கேட்ராக். இந்த கேட்ராக் எடுப்படணும். பைபிள் எல்லாம் படிக்கிறாங்க, ஜட்ஜும் படிக்கிறாங்க. ஏன் அவங்க மனம் திரும்பலைன்னா அந்த கேட்ராக் எடுக்கப்படலை. எவனொரு மனிதன் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த ஆவியும் உண்மையாக இருக்கிற தேவனை சார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அவனுடைய கண்கள் இருக்கிற அந்த லேயர் அகற்றப்பட்டு தெளிவாய் அந்த வார்த்தை தெரியும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நீங்கள் எத்தனை பேர் வேதத்தை வாசித்து நீங்கள் அழுது இருக்கிறீங்க? வேதத்தை அழுதவங்க இருக்கிறீங்களா? ஆமேன், இருப்பீங்க. ஏன்னா வேதம் அப்படியே நமக்கு உள்ள இருதயத்தில் உள்ளதை வெளியில கொண்டு வந்து காமிச்சிடும். நம்முடைய முகத்தை காண்பிக்கும், நம்முடைய இருதயத்தை வெளியில காண்பி, நம்ம யார் என்பதை காட்டி கொடுத்துரும். பொய் சொல்லிட்டு பைபிளை வாசிச்சோம்னா உடனே பொய் சொல்லாதிருப்பாயாகண்டு வரும். அப்போ நாங்கள் மனம் திரும்புவோம். நாங்கள் அளவுக்கு அதிகமாக பேசிட்டோம்னா கொஞ்சம் அடக்கி வாசின்னு பைபிள் சொல்லும். இப்படி பைபிள் நமக்கு எச்சரிப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். எல்லாமே இந்த பைபிளுக்குள்ள இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாம் வேதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் படிப்பறிவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆடியோ பைபிள் வந்திருக்கு. நீங்கள் சமைக்கும் பொழுது அதை போட்டுட்டு நீங்கள் சமையல் வேலை செய்யலாம், என்ன ஏதாவது வேலை செய்யும் பொழுது கேட்கலாம். இப்படி பல விதங்களில் வேதம் நமக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இனி வாசிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆடியோ பைபிள் இருக்குது, வீடியோ பைபிள் இருக்குது, அது நேரடியாக சபைகளில் பிரசங்கம், இப்படி ஏராளமாக கர்த்தர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமேன். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் பயப்படுறோம், அடுத்த சந்ததி எப்படி ஆகுமோ. நானும் தான் பயப்படுறேன், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வீணாகாது. ஆமேன். நாங்கள் இப்பொழுது எதிர்ப்பை சந்திக்கலாம், பின்வாங்கி போனவர்களுக்கு ஜெபித்தோம், பின்வாங்கி போனவர்களை பார்க்குறோம். ஒரு நாள் வரும், நாம வாசல்னு மறைச்சாலும் கேட்காம ஆத்துமாக்கள் உள்ள நிரம்புவாங்க, நிரப்பப்படுவாங்க. இது என்னுடைய தரிசனம், இது என்னுடைய தரிசனம்.
ஒரு முறை நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஜெபத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் எந்த மற்ற சபை மக்களை நாங்கள் உள்ளே எடுக்கிறதில்ல. வந்து அப்படி வந்தாங்கன்னா அவங்கள சொல்லி அவங்கள்ட்ட அனுப்பி வச்சிருவோம், அந்த திருச்சபைக்கு அனுப்பி வச்சிருவோம். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, சுற்றி இருக்கிற சபைகளெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, அவங்க பேய் துரத்துகிற சபை, பேயை துரத்துவாங்க அப்படின்னு. அப்போது பக்கத்தில் எங்கன்னாச்சும் சபைகள் சின்ன சின்ன ஊழியக்காரங்க புதுசாக வந்தவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, யாராவது பேய் பிடிச்சவங்க வந்தால் எங்கள் சர்ச்சுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே போங்க உபவாச கூட்டத்துக்கு, அங்கே எல்லாம் விரட்டிடுவாங்க, சுகமாக்கிடுவாங்க, அப்புறம் நீங்கள் இங்கேயே வந்துடுங்க அப்படின்னு. அவங்களும் வர்றவங்க அவங்களும் புது ஆட்கள், அவங்க மனசை விட்டு பேசுவாங்க. இப்படி சொல்லி எங்கள் பாஸ்டர் இங்கே அனுப்பி வச்சார். நாங்கள் அதே மாதிரி ஜெபம் பண்ணி கர்த்தர் கொடுக்குற சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரையில் ஜெபம் பண்ணி அவங்கள அங்கேயே அனுப்பி வச்சிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, இவங்க வேறு ஆத்துமாக்களை எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தரிசனத்தில் பார்க்குறேன், எங்கள் திருச்சபை சின்ன சபை தான், இதில் பாதி தான் வரும். அதில் வாசலில் நான் நிற்கிறேன், ஆத்துமாக்கள் நிறைய பட்டி ஏறி அப்படியே வர்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் சிஎஸ்எஸ் சர்ச்சுக்கு போகிறவங்க, ஆங்கிலிக்கனுக்கு போகிறவங்க, நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது, வராதிங்க, நீங்களாம் மெயின்லைன் சர்ச்சுக்கு போகிறவங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு வாசலை மறைச்சி நிற்கிறேன். என்ன இடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. அதை எப்படி திட்டிட்டு போகிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், இங்கே தான் அபிஷேகம் இருக்குது, இங்கே தான் ஆவியானவர் இருக்குது, இங்கே தான் எங்களுக்கு வார்த்தை இருக்குது, இங்கே தான் இருக்குது. நான் முன்ன பின்ன அவங்கள பார்த்ததில்லை, ஆனால் என்னை திட்டிட்டு இடிச்சிட்டு உள்ளே போய் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ள என்னமோ ஒன்று வச்சிருக்கிறாரு. ஆமேன். அதே மாதிரி தான் இந்த திருச்சபைக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், நன்மைகளை வச்சிருக்கிறார். அதுக்காக வெறுமனே பணத்தை தேடி வரக்கூடாது. பணம் எங்கேயும் தேடிக்கொள்ள, நீங்கள் வேலைக்கு போனால் பணம் வரும், வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கிற வேலைகள் எல்லாம் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆனால் நம்மளை கொடுக்கறதுக்கு, நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு, மனம் திரும்பி பரலோகம் போகிறதுக்கு தான் சபை. எனக்கு அது கிடைச்சிச்சு, இது கிடைச்சி, அது கடைசியம்மா, அது லாஸ்ட்டு. உங்களுக்கு வீடு வேணுமா, கர்த்தர் கட்டாயம் தருவார். லேண்டு வேணுமா, கட்டாயம் தருவார். இந்த பூமியில் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாது. ஆண்டு வந்த உடனே முட்டி போட்டுட்டு அந்த காட்டுற வீட்டை தாரும், எனக்கு தரிசனத்தில் வீட்டை காட்டும், அது ரெண்டாவதுமா. முதலாவது, நான் யாரென்று என்னை காட்டும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு எப்படி வாழணும், எப்படி வாழ முடியும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், இதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென். புரியுதா? அதே மாதிரி வேதத்தில் எல்லா பதில்களும் கேள்விகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அப்படி இருந்தாலும், இப்போ பாருங்க, நியூஸில் வரும். எப்படின்னா நியூஸ் எல்லாம் கேட்குறீங்கல்ல, அப்படியே நியூஸ் வாசித்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வரும். ஒரு காலத்தில் நியூஸுக்குள்ளே ஆடு வந்துச்சு, இப்போ ஆடுக்குள்ளே தான் நியூஸ் வருது. அது வேற ஒரு இது. அப்படியே அப்படி ஆடு நிறைய, ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த 30 செகண்டுக்கு 2 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு. அப்போ அதனால் அவங்க சம்பாதிக்கிறதே அதில் தான். அதனால் அந்த ஆடுங்க வாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பைபிள்லேயும் அது மாதிரி தான். அப்படியே ஒரு கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டே வருவார். திடீரென்று ஒரு கோத்திரத்தை மாத்திரம் நிறுத்துவார். அப்படி அவங்க அந்த குடும்பத்தை பற்றி மட்டும் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சம்பவம் அப்படி தான் வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுடைய சரித்திரம் வந்துட்டு இருக்கும். அதில் இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் வந்த உடனே ஒரு மனிதனையும் 2 மனைவிமாரையும், அதில் ஒரு மனைவிக்கு குழந்தை இல்லை, இன்னொரு மனைவிக்கு குழந்தைகள் இருக்கிறதையும், அங்கே ஒரு சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சபையில் ஒரு பாஸ்டரையும் வச்சிருக்கிறாரு. அந்த பாஸ்டருக்கு 2 பிள்ளைகளையும் அறிமுகப்படுத்துது பைபிள். இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, நான் யாரு, என்னுடைய குடும்பம் என்ன, எங்கள் திருச்சபை எப்படிப்பட்டது, இந்த திருச்சபைக்கு நான் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். ஆமேன் எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? பசிக்குதா? சரி, போகிற நேரம் டீயோ ஏதாவது கொடுக்கலாம். சரி, அப்படி இந்த வழக்கம் இருக்கா பாஸ்டர்? நான் வேற சொல்லிட்டேன் சும்மா. சரி, தண்ணி குடிக்கலாம். அப்போது இங்கே ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துது. அவனுடைய பேர் எல்கானா. சரி, நல்ல பேர் எல்கானா. இந்த எல்கானா நல்ல ஒரு மனுஷன். அவனை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது வேதாகம முறைமையும் அதுதான், யூதருடைய முறைமையும் அதுதான். இப்போ என்ன ஜான் அப்படின்னா, எந்த ஜான் நாகராசா, எந்த ஜான் நாகராசா, இன்னாருடைய மகன்,
ஓ, அவருடைய மகனா அப்படி என்பாங்க. சில பேருக்கு அப்பாவை தெரியலன்னா அப்பாவோட அப்பாவை சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன். எங்க அப்பாவுக்கு பேர் மாசானம், அப்பாவுக்கு பேர் இருளாண்டி, எனக்கு பேர் நாகராசா, ஞானசார பேர் ஜான் நாகராசா. எனக்கு விருப்பம் பவுலுடைய ஊழிய அழைப்பு தான் எனக்கு. நான் அதை சொன்னேன், ஆனால் ஜானண்டே வச்சுட்டாங்க, அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருச்சு. ஓகே, ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஊழியக்காரரோடு பேச மாட்டார், ஊழியக்காரோட பேசி அந்த பேர் இருக்குது. இப்போ எங்கள் ஊருக்கு போனால் நான் சமீபத்தில் என்ன ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் ஊருக்கு போனப்போ எங்கள் அப்பாவோட வயதில் இருக்கிற கடை வச்சுருக்கிறாங்க. நான் போன உடனே அந்த கடையில் கூல்ட்ரிங்க்ஸை உடைச்சி கொடுக்குறாரு, வாழைப்பழத்தை பிச்சு கொடுக்குறாரு, பிஸ்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நல்லா சாப்பிடு. எங்களை சின்ன வயசில் பார்த்தவங்க அவங்க, ரொம்ப பாசமாக, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோமே அப்படின்னு. அப்போ அங்கே குட்டி குட்டி பசங்க இருந்தாங்க, வாலிப பசங்க. அவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரா, இவர் யார் அப்படின்னு. உனக்கு தெரியாதாடா, இருளாண்டியனோட மகன்டா, 2வது பையன்டா அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் யாரால் அறிமுகப்படுத்தப்படுறேன்? என்னுடைய தகப்பனால் நான் அறிமுகப்படுத்தப்படுகிறேன். இன்னைக்கும் எங்கள் அப்பா வச்சுட்டு போன பெரிய சொத்து அவர் செய்த நன்மை. அந்த பேரில் இன்னைக்கு நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம். எங்கள் அப்பாவோட பேர் சொன்னால் எங்களுக்கு அந்த கணம் உண்டாகுது. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவை கவனிக்காததுக்காக நான் அழுதுருக்கிறேன். அப்பா இப்போ உயிரோடு இல்லை, நான் அழுதுருக்கிறேன். அதனால் போகிற இடமெல்லாம் நான் சொல்கிறது, உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இருந்தால் உயிரோடு இருக்கும் பொழுதே நன்மை செய்யுங்க. வீட்டுக்கு வெளியில் உட்கார வச்சுட்டு இந்தா கிளவி, இந்தா கிளவா கொடுக்குறத தின்னு ஒரு மாதிரி அருவறுப்பாக பேசி 90 இதெல்லாம் சொல்லி அவங்கள ஏளனப்படுத்தாதீங்க, மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க கடைசி நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் உயிரோடு இருக்கும் பொழுது அண்ணன் வீட்டுக்கு போ, தங்கச்சி வீட்டுக்கு போ, அங்கே போ, ஏன் இங்கே வர்ற, மனைவிமாருடைய பேச்சை கேட்டு இப்படியெல்லாம் பண்ணி அவங்க செத்த உடனே உயரத்தில் கட் அவுட் வைப்பாங்க. யாருக்கு என்ன பிரயோஜனம்? வீட்டுக்கு போனால் அப்படியே ஃபோட்டோவை மாட்டிட்டு கலர்களாக பல்பு போகும். தோற்றம் மறைவு அல்லது சொல்லுவோமே ஆண்டவருக்குள்ள மறிச்சா அதுக்கு ஒரு வசனம் போட்டு பொய்யா வாழக்கூடாது. உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு நன்மை செய்யணும். இதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஒருவேளை அவங்க ஒரு வயசை தாண்டிட்டா குழந்தை பிள்ளை ஆகிடுவாங்க. அவங்க சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் கேட்காம இருக்கக்கூடாது. உட்கார்ந்து காது கொடுத்து ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், உங்களால் கஷ்டம் கேட்க முடியாது, ஆனால் காது கொடுத்து நீங்கள் கேட்கணும். ஓகே, சரி, விஷயத்துக்கு வர்றேன். இந்த தகப்பன் அவங்களுடைய அப்பா இவங்களை அறிமுகப்படுத்தித்தான் இந்த மனிதன் வருகிறான், எல்கானா. இவனுக்கு அன்னாள் பெனின்னாள் என்று 2 மனைவிமார் இருந்தாங்களாம். நல்லதா போச்சு, 2 வைஃபு. ஒன்றை வச்சுட்டு படுற பாடே பெரிய பாடு. இப்போ 2 முயற்சி செய்திடாதீங்க. நிறைய பேர் 2 கட்டுறதுக்கு ஆசையாயும் இருக்கிறாங்க, ஆனால் அது தவறு. பைபிளும் படி ஒருவனுக்கு ஒருத்தி. நாங்கள் வளர்ந்த சபை அப்படித்தான் எங்களை வளர்த்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஒருவன் அவன் இளம் வயதிலே ஒருவேளை விபத்திலேயோ அதிலேயோ மரித்தால் அவள் விதவை எண்ணப்படுவாள். அந்த பிரமாணம் அவனுடைய மரணத்தோடு போகிறபடியினாலே அவள் திருமணம் முடிக்கலாம். இது பைபிள் சொல்லுது. உயிரோடு இருக்கும் பொழுது திருமணம் முடிக்கலாகாது. 2வது மனைவி எடுத்துக்கொள்ள முடியாது, 2வது கணவனை எடுத்துக்கொள்ள முடியாது. இது மோசனுடைய தள்ளுதல் சீட்டு இதெல்லாம் தங்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். சரி, போகட்டும். இப்போ இந்த நடைமுறை, இந்த முறையில் வரும் பொழுது எங்க சபை எப்படி போதிக்கும்னா, இள வயதில் அந்த புருஷன் இறந்திருந்தா கூட அவள் திருமணம் முடிக்கக்கூடாது. இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியலை, ஆனால் நல்லதா இருக்கிறது என்பதை நான் இன்னைக்கு பார்க்குறேன். நான் வளர்ந்த திருச்சபையில் சின்ன வயசில் புருஷனை இழந்தவங்க தங்க பிள்ளைகளை சரியாய் வளர்த்து இன்னைக்கு ஊழியக்காரிகளாக இருக்கிறார்கள், பெரிய ஊழியக்காரிகளாக இருக்கிறார்கள். அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க, ஆனால் பிள்ளைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு ஆண்டவர் அனுமதிச்சார், இனப்பெருக்கத்துக்காகவும் அல்லது தேவனுடைய சில திட்டங்களை செய்வதற்காகவும்
அல்லது இப்படி ஒரு சாட்சிக்காகவும் கூட ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இது பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ளது. இப்போ உள்ள பிரமாணம் அப்படிப்பட்டதல்ல. சரி, இந்த 2 மனைவிமார் இருந்தாங்க. இந்த 2 மனைவிமாருக்கு அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லாதிருந்ததாம், குழந்தைகள் இல்லை. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது இன்னைக்கு தான் வந்தவங்க இருக்கிறீங்களா? புதுசாக வந்தவங்க இருக்கிறாங்களா? இல்லை தானே? சரி, அப்போ நான் அப்படியே கடந்து போகிறேன். பாயிண்ட்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லை, பெண்ணினாளுக்கு குழந்தைகள். பெண்ணினாளுக்கு நிறைய பிறந்ததுனால இந்த பெண்ணினாள் அண்ணால ஏளனம் பண்ணினால, இந்த பாரு மலடி என்றுவாங்க. குழந்தை இல்லாத தம்பதி ரொம்ப கஷ்டம். எங்கள் சர்ச்சில் எனக்கு தம்பி முறையான ஒரு பையன், அவன் மேரேஜ் ஆகி 8 வருஷம், ஒரு பிறந்த நாளுக்கு வரமாட்டான், ஒரு திருமணத்துக்கு வரமாட்டான், கூப்பிட்டாலும் வர்றேன்னு சொல்ல வரமாட்டான். ஏன்னு கேட்டால் அங்கே வந்தால் எங்களுக்கு கவலை வந்துடும், எல்லாரும் நம்மளை கேட்குறாங்க, இன்னுமா குழந்தை இல்லை, இன்னுமா குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படி நான் கூட சொன்னேன், நான் நார்த் இந்தியா அடிக்கடி போகிறேன், இங்கே இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து கவர்மெண்டைய முறைப்படி நீங்கள் பதிவு செய்து வளர்க்கலாமே. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, எங்களுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தருவார். 2 பேருமே ஒருமித்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஆஃபனேஜுக்கு உதவி செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. இரவு 2 மணி வரையில் எங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் ஒய்ஃபோட 2 மணிக்கு கிளம்பி போவாங்க. தூங்குங்கன்னாலும் தூங்க மாட்டாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அந்த அவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணின அந்த ஜெபங்களெல்லாம் கர்த்தர் கேட்டு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார், அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறார். அழகான ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் எப்பொழுதுமே குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தை கொடுமென்று ஜெபிப்பதில்லை, குழந்தைகள் பாக்கியத்தை கொடுங்க, அப்பதான் சாட்சி வரும் இல்லையா? குழந்தைகள் பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. இப்போ என்னுடைய நண்பர் ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவர் சுவிஸில் இருக்கிறார், என்னோட படித்த கிளாஸ்மேட். அவருக்கும் குழந்தைகள் இல்லை, நீண்ட காலத்துக்கு அப்புறம் குழந்தைகள் பாக்கியத்தை கொடுத்தார். அதே போல் ஒரு நல்ல ஊழியக்காரர் நார்வேல இருக்கிறாங்க. நான் போகும்பொழுது அந்த தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, கர்த்தர் தருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு பாஸ்டர் இங்கே இருந்து போய் தொட்டியில் ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, அதை வச்சு ஜெபம் பண்ணட்டுமேன்ட்டு. அந்த பாஸ்டருடைய வாஞ்சியை பாருங்கள், எவ்வளோ இங்கேருந்து ஞாபகத்துக்கு கொண்டு போய் இருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லி கேட்டுட்டேன் பாஸ்டர், பைபிள் எல்லாங்க நீங்கள் ஏதாவது புதுசாக இருக்கா, ஏதாவது சொல்கிறதுக்கு புதுசாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒன்றுமே புதுசாக இல்லை, எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அவர் ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்துகிறார். பாஸ்டர் நிறைய அற்புதங்கள் நடக்குது. நல்ல கன்வென்ஷன் பிரசங்கியார், பப்ளிக் மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே பிசாசுகள் ஆடும். ஆனால் வீட்டிலையோ அன்னாள் மாதிரி அழுது கொண்டு இருப்பார். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இன்னைக்கு நல்லா வளர்ந்து, நான் வீடியோவில் அவரோட பேசிகிட்டு இருக்கிறேன், பையன் அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், குதிக்கிறான், மேலே ஏறுறான். ஒரு காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. இன்னைக்கு அந்த வீடு கலகலன்னு இருக்குது. ஆண்டவர் கண்டிப்பாய் தருவார். இப்போ ஒருத்திக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன பொழுது அவள் ஏளனம் பண்ணுகிறாள். பார்க்குறாங்க, இந்த அன்னாள் கவலைப்படுறாள். அப்படி இருக்கும்போது தான் வேதம் சொல்லுது, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தாராம். பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, குழந்தைகளை கொடுக்கிற நான் குழந்தை பாக்கியத்தை தடுப்பேனோன்றாரு. ஏன் அப்போ அன்னாளுடைய கற்பத்தை ஏன் அடைத்தார்? சில கேள்விகள் எங்களால் கேட்க முடியாது. ஆண்டவர் செய்தா எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செய்வார். நம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் பாடு வந்துச்சுன்னா பின்னாடி ஒருவங்க கஷ்டப்படுறவங்களுக்கும் பாடுகள் அனுபவிக்கிறவங்களுக்கும் முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்தி சாட்சியாய் நிப்பாட்டுவார். எல்லாரும் உங்களை வெறுக்கிறாங்களா, அத்தனை வெறுத்தவங்களை உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வார். இதுதாங்க கர்த்தருடைய வேலை. அவருடைய சாட்சி விளங்கும்படி ஏற்படுத்துவார். இங்கே ஒரு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி உருவாக்கப்படணும், ஒரு நியாயாதிபதி உருவாக்கப்படணும். அதுக்காக ஆண்டவர் இங்க பிளான் பண்றாரு பாருங்க, இங்க பிளான் பண்றாரு. இப்ப பாருங்க, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கணும். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நீங்க பாத்தீங்கன்னா
இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? நோவாவில் இருந்து சேம் அப்படியே வந்து அப்படியே வரும். அந்த சந்ததியை விடமாட்டார், அப்படியே கூட்டிட்டு வருவார். அப்படியே அந்த சந்ததியில் ஒருத்தன் பாவம் செய்திருவான். அப்போ பாவம் செய்த நாம என்ன அவங்கள வெறுத்துருவான். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவன் பாவம் செய்கிறான், அவன் செத்து போனான். அவன் பையனும் பாவம் செய்வான், செத்து போனான். அடுத்தது 3வது தலைமுறை கர்த்தருக்கு பிரியமா வாழ்வான். இங்க இருந்து ஆண்டவர் அந்த சந்ததியை மாற்றுவார், அப்படியே கொண்டு வந்துடுவார். இவனுக்குள்ள இந்த 2 பேரையும் விட்டுருவார், இங்கே கொண்டு வந்துரு. அப்படியே வரும். வந்தா நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியில 2 வேசிகள் வருவாங்க. அவங்க அவங்க தப்பு பண்ணினதுனால நான் வேசி என்று சொல்றேன். யார் 2 பேர்? தாமார். சரி, இப்ப பாருங்க, நாம என்ன பண்ணிருப்போம்? அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுருவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நாம தான் அவங்கள தப்பா பார்க்கிறோம், ஆண்டவர் தப்பா பார்க்கல. ஒரு சந்ததி உருவாகிற ஒரு வாய்க்கால ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆமென். அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து பிறப்பாரு. இங்கே இந்த மகள் கஷ்டப்படுறாள். அதனாலதான் இந்த எல்கானா அவங்க ஒவ்வொரு வருஷமும் தொழுது கொள்ளும்படி போவாங்க. இதை வச்சு தான் நான் கணக்கெடுக்கிறேன். அந்த நாட்களில் தொழுது கொள்ளுவதற்கு அவர்கள் ஒரு இடத்தை தேடி போவார்கள். ஆனால் நாமளோ தொழுது கொள்வதற்கு எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த தொழுது கொள்ளும் காலம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்னாடி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். இப்ப நாங்க ஆண்டவர் பைபிள்ல எழுதினதுபடி எல்லாரும் எருசலேமுக்கு வேண்டாம், நம்ம போக முடியுமா? வசதி உள்ளவங்க போகலாம், போக முடியுமா? நம்மளால போக முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நம்ம வீட்டுக்குள்ளையும் இருந்து தொழுது கொள்ளலாம், சர்ச்சுக்குள்ளையும் இருந்து தொழுது கொள்ளலாம், ரோட்லையும் இருந்து தொழுது கொள்ளலாம், வேலை செய்கிற இடத்துல இருந்தும் தொழுது கொள்ளலாம். அப்பா நல்லதா போச்சு, நம்ம வீட்டிலேயே இருந்து தொழுது கொள்றதுக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு. அப்படி என்று வீட்டில் உட்கார்ந்து இருக்காதீங்க, சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். இது ஒரு ஒழுங்கு. நம்ம ஆண்டவர் ஒழுக்கம் உள்ளவர், எல்லாம் நீதியின் நேர்மையுமாய் செய்வார். ஆமென். இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த ஒவ்வொரு வருஷமும் போய் சரியாய் பங்கிட்டு கொடுப்பானா அந்த பெண்ணின் நாளுக்கும் அவங்களோட பிள்ளைகளுக்கும். ஆனா அன்னாளுக்கோ ரெட்டத்தனையா கொடுப்பாராம். இன்னொரு காரியம், நல்ல ஒரு கணவன்ன்றதுக்கு அடையாளம், பெண்ணினாலையும் பிள்ளைகளையும் கூட அன்பு காட்டி சமாளிச்சாரு. அன்னாள் சொல்றாள், ரெட்டத்தனையா கொடுத்த பொழுதிலும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஜோக் பண்றேன் பாருங்க, 10 குமாரரை பார்க்கல நான் எவ்வளவு இதா இருக்கிறேன். அப்போ 10 குமாரர் இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு புருஷனா வாழ்ந்து காட்டி இருக்கிறான். இன்னைக்கு நிறைய புருஷன்மார் ஒன் வேர்ட் ஆன்சர் பேசுவாங்க. எப்போ வருவீங்க? வர்ற நேரம் பார்த்துக்க, இதை வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்தா பார்த்துக்க. அவங்க ஆனால் மத்தாக்களோட ரொம்ப இழிச்சு பேசுவாங்க. சிஸ்டர் சுகமா இருக்கீங்களா சிஸ்டர்? நான் சொல்லுவேன், உன் மனைவியோட தான் நீ ரொம்ப நேரம் பேசணும். மனைவியோட ரொம்ப நேரம் பேசலைன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும். இவர் கேட்க மாட்டார், வேலைக்கு போயிட்டு வருவார், வந்த உடனே குளிப்பார், குளிச்சுட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவார், ரிமோட்டோட தான் பேசுவார், டிவியோட பேசுவார், அல்லது மொபைலோட பேசுவாங்க. நாயை கூட்டிட்டு திரிவாங்க, பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும், போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்டா, போடா வாங்கிட்டு வாடா அனுப்பிட்டு இருப்பார். ஆனா நாயை கூட்டிட்டு திரிவாங்க. நான் சொல்றேன், புருஷன் தன்னுடைய மனைவிக்கு நல்ல புருஷனா இருக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும். ஆமென். இந்த மனுஷன் அதை நன்றாக கடைபிடித்தான். 10 குமாரரை பார்க்கலாம். நான் உனக்கு எவ்வளவு பெருசு, இது ஒரு ஜோக்கா நான் பார்க்கிறேன், ஜோக்கா பார்க்கிறேன். அந்த காலத்துல வாழ்ந்திருந்தாலும் அப்ப பைபிள் இல்லைங்க, ஒரு பாஸ்டர் இல்லை. ஏலி சும்மா உட்கார்ந்துருக்க, ஏன்னா அவர் வயசு போயிருச்சு, 98 வயசு, அவருக்கு வயசு போயிருச்சு. ஆனா இவங்க போய் இந்த அன்னாள் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஆண்டவரோடு பேசுகிறாள். மனதளவில் இருதயத்தால பேசுறாங்க. பல ஜெபங்கள் இருக்கு, கத்தி ஜெபிப்பாங்க, ஊக்கமாய் ஜெபிப்பாங்க, பைபிள்ல இருக்கு. அதிக ஊக்கத்தோட மிகுந்த சத்தத்தோட இப்படியெல்லாம் கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அன்னாளுடைய ஜெபமோ
மனம் கசந்து இருதயத்துல இருந்து வெளிப்பட்டுச்சு. உதடுகள் மாத்திரம் ஆடிட்டு இருந்துச்சான், சத்தம் போடல. என்ன பேசுறாங்கன்னு தெரியும். ஏலி தூரத்துல இருந்து உட்கார்ந்து வாயவே பார்த்துட்டு இருக்கிறாரு. வயசாயிருச்சுல்ல, அவரால் வர முடியாது. இப்போ சர்ச்சுக்கு போயிட்டாங்க, பாஸ்டர் வாசல்லையே உட்கார்ந்து இருக்கிறார். இந்த அம்மா ஜெபம் பண்ணி இருக்கு. இப்போ இவர் பார்க்க, இவருடைய பார்வையில் அவள் வெறித்து இருக்கிறார், நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறார் நம்ம பாசையில். அப்போ அவங்க இவர் பார்த்துட்டு சொல்றார், எது வரைக்கும் நீ வெறித்து இருப்பாய், எது வரைக்கும் வரு உன் குடியை விட்டுரு, எது வரைக்கும் வெறித்து இருப்பாய். உடனே இவர் சொல்ற, இல்ல பாஸ்டர், அப்படி இல்லை பாஸ்டர், மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இன்றைக்கு இருதயத்தை ஊற்றுகிற சகோதரிகளை கர்த்தர் தேடுகிறார். இருதயத்தை ஊற்றுகிற குடும்ப தலைவிகளை கர்த்தர் தேடுகிறார். ஒரு பிரச்சனை ஓடி போய் சொல்லுவாங்க. எங்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருந்தது, நல்லா வளர்ந்து வர்ற சர்ச்சு. அந்த அம்மா தான் அங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க. அவங்க நல்லா செபிக்கிறவங்க தான். ஒரு சில வார்த்தைகளை போட்டதுனால அந்த குடும்பம் பிரிஞ்சு பாஸ்டர் விட்டு போயிட்டாரு. அந்த அம்மா சபை நடத்தி பார்த்தாங்க, அவங்களால நடத்த முடியல, கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஏஜி சபை, நல்ல பேருள்ள சபை. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, நல்ல வேகமாக வளர்ந்த சபை. நான் யோசித்தேன், நான் அதுக்காக சந்தோஷப்படலை, நான் கவலைப்பட்டேன். ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்காக நான் செபிக்கலை, என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று. இந்த ஜான் ஜெபராஜோட பிரச்சனை வந்த நேரம் கூட நான் சொன்னேன், ஆண்டவரே, ஜான் ஜெபராஜுக்காக நான் ஜெபிக்கலை, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெபிக்கணும். எங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நடவும், நாட்டவும், இடிக்கவும், பிடுங்கவும், கட்டவும், உருவாக்கவும், தேசத்தை ஆளவும், தேசத்தில் ரட்சிப்பு வரவும், ஆட்சிகளை மாற்றவும், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தவும் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ணினா அது அப்படியே ஆகும். ஆமென். அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். இப்போ அந்த அன்னாள் இருதயத்தை ஊற்றி செபிக்கிற ஒரு ஜெபம். ஒரு பிரச்சனை வந்து ஓடி போய் 10 வீட்டில் சொல்றது இல்லை. அல்லது இல்லத்தரசிகள் என்ன பண்ணுவாங்க, உடனே அம்மாவுக்கு கால் பண்ணிடுவாங்க. அம்மா மருமகனோடு பேசுவாங்க. இது மாமியார் நாத்தனார் எல்லாம் நாரி போயிடும். அப்புறம் அவங்க திட்ட இவங்க திட்ட நாரி 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 நாரிடும். இப்படி ஆகாம இருக்கணும்னா இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றணும். ஆமென். ஒருவர் இப்படியாய் சொன்னார். இந்த கொக்கோ கோலா கம்பெனியினுடைய ஓனர் ஒரு காலத்தில் பல ஒயின் ஷாப்புகளை வச்சு அதை பண்ணி கொண்டிருந்தாராம். ஒரு நாள் மனைவியோ ரட்சிக்கப்பட்டவள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் குடியும் கும்மாளவுமாக இருக்கும் பொழுது அவருடைய மனைவி போய் வீட்டுக்குள்ள முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாளாம். ஒரு நாள் கூட எதிர்த்து பேசினது கிடையாது. ஆண்டவரே, என் மனுஷனை ரட்சியும், என் புருஷனை ரட்சியும், விடுதலையாக்கம், அறியாமல் இருக்கிறார் என்று. ஒரு நாள் ஏதோ தீந்துருச்சு, வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. வீட்டுள்ள அறையுள்ள வந்து பார்த்தா முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது அவருடைய இருதயத்தை உடைத்தது. கேட்டாராம், என்ன என்ன ஆச்சு உனக்கு, என்ன குறை, எதில் உனக்கு நான் குறை வச்சேன்? ஒரே ஒரு குறை, நீங்கள் ரட்சிக்கப்படணும். இதெல்லாம் ஆகாதுன்னு பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. அவரும் ஒரு கிறிஸ்தவன் தான். அவர் சொன்னார், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் மனம் திரும்பினார். இதற்கு மாற்றா ஏதாவது செய்யலாமே என்று கண்டுபிடித்தது தான் கொக்கோ கோலா பவுடர். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் கொக்கோ கோலா இருக்குது. கோல்கேட் பேஸ்ட் கம்பெனி, ஃபோர்ட் கார், அப்புறம் பேபி பென்ஸ், இதெல்லாம் நான் போய் பார்த்துருக்குறேன். ஜெர்மனியில் தான் பென்ஸ் கார், BMW எல்லாம் அங்கே தான். ஹைல் ப்ரோன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அங்கே நான் இருந்திருக்கிறேன். அங்கே தான் இந்த பென்ஸு இதெல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய ஒரு இடமே அவங்களோட கம்பெனி தான். ஸோ அவங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கடையை பூட்டிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதிகமான பிஸ்னஸ் ஆகும். மற்ற நாட்களில் இதை பார்க்கிலும் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான பேர் வாங்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த கம்பெனி ஓனர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். நானும் வேலை செய்கிற நீங்களும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாள். அன்னைக்கு எங்களுக்கு எத்தனை கோடி வந்தாலும் இந்த பிஸ்னஸ் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் கர்த்தர் அந்த கம்பெனிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்தை
இருதயத்தை ஊற்றணும் தேவ சமூகத்திலே. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? நல்ல கேள்வி. பதில் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவள் ஊற்றினாள். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அதுக்கப்புறமா அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லையா? அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாலும் நம்ம துக்கமுகமாக தான் இருக்கிறோம், எதையோ இழந்தது போல. நான் சொல்றேன், அதை இல்லை, தூக்கி போட்டுருங்க. ஆரம்ப நாட்களில் எங்கள் சர்ச்சில் நாங்கள் பண்ணோம், கடன் எல்லாம் எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்கி அதை போட்டு தீ வச்சு கொளுத்துவோம். எரிஞ்சு போச்சு, போ இனி பேசாத. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேர் கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ கடனாளிகள் தானே நிறைய, ஆடவ நகை அது இதுன்னு கடனாளிகள் நிறைய. நம்ம மக்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு புதுசாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குது, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அந்த கடன் எல்லாம் அடைக்கணும்ண்டு. இயேசு எங்கேயாவது கடன் அடைக்கிறவராக வந்திருக்கிறாரா? அவர் என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டரா? இல்லை சேட்டா? இல்லையே. அப்போ நான் உங்களுக்கு ரட்சிப்பை சொல்லுவேன், ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் இதை அடைக்கத்தக்க வேலையை நல்ல சம்பாத்தியோடு உனக்கு தருவார். அதனால இந்த கடனை நீ அடைத்துக் கொள்ளலாம். ஆமென். யோபு இவ்வளோ காலமும் பாடுபட்டு எல்லாத்தையும் இழந்து இரட்டத்தனையான ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? கர்த்தர் யோபு ஒரு சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். சிறையிருப்பு மாறிருச்சு என்று கர்த்தர் பேசின உடனேயே வெறுத்த சொந்தக்காரன், தூரண்டு சொந்தக்காரன்லாம் வந்து பொன்னையும் வெள்ளியையும் எல்லாத்தையும் கொடுத்து இந்த யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த தவறும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. நீங்க என்ன விரும்புறீங்களோ அது கர்த்தருக்கு பிரியமண்டா கர்த்தர் அதை தருவார். ஆசீர்வாதம். உங்களுக்கு வாகனமே ஓட்ட தெரியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, வாகனமே ஓட்ட தெரியாது. ஆண்டவரே நான் சபைக்கு ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரணும், எங்களுக்கு ஒரு வேன் கொடுங்க. அல்லது நீங்க கேட்கிற வாகனத்தை கேளுங்களேன், சபைக்கு ஆத்துமாக்களை கூட்டிட்டு வரணும்னு சொன்னா கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அதை தருவார். ஆனா நீங்க அதுல டூர் சுத்திட்டு தெரிஞ்சிங்கன்னா அதையும் சேர்த்து எடுத்துட்டுக்குவான், பேங்க் எடுத்துக்கொள்ளும். ஆத்துமாக்களை ஏத்திட்டு வரணும். வெளிநாடுகள்ல ஒரு விசுவாசிக்காக 100 கிலோமீட்டர் போய் ஒரு விசுவாசி ஏற்றிட்டு வருவாங்க. சில நேரம் நான் போயிருக்கிற பாஸ்டர்மார் தனியாக போகிறது போய் என்னை சேர்த்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. காலையில் போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஆராதனையில் பங்குகளில் வச்சு மறுபடியும் 100 கிலோமீட்டர் போய் அவங்கள விட்டுட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் நடந்தது ஒரு ஆத்துமாவுக்காக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்க இருக்கிற 100 ஆத்துமாக்கள் அங்கே ஒரு ஆத்துமாவுக்கு சமம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இருதயத்தை ஊற்றணும். எதுக்கு சில பேர் எனக்கு கொடுங்க, என் பிள்ளைக்கு, என் குட்டிக்கு, எனக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஜெபத்தை ஏறெடுத்தீங்க, பொதுவான ஜெபம். உங்களுக்கு கேட்டதா என்ன தெரியலை, என் காதில் வெளியில் எட்டலை, கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவை என்பதை மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரலோகம் அறிந்திருக்கு. ஆமென். 8:30 அதான் வருது. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். பரலோக பிதா அறிந்திருக்கிறாருங்க உங்கள் தேவையை. நீங்க ஒருவனுக்கு போய் சத்தியம் சொல்லி அவங்க அந்த அக்கினி கடல்ல இருந்து அவங்கள மீட்டு எடுக்கும் பொழுது அந்த கிருபை ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென். இது ஊழியக்காரராகிய நாங்கள் அனுபவிக்கிறோம். பல நேரங்களில் பல பிரச்சனைக்கு முகம் கொடுப்போம். தாங்க முடியாத தலைவலி. ஒரு நாள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறேன், ரொம்ப தலைவலி, பாதியில போய் தலையை புட்டிச்சு தேய்ச்சிட்டு வந்து பாதியில நின்று பிரசங்கம் பண்ணும். அவ்வளோ தலைவலி, தாங்க முடியலை. அப்போ முடிச்சுட்டு ஆராதனையை முடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் கேட்டேன், யாராவது சிக்கா இருக்கிறீங்களா, தலைவலிக்குதா, எனக்கு அந்த இது வர்றதுனால உங்களுக்கு அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் இல்லைன்னுட்டாங்க. இப்போ நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் ப்ரேயர் பண்ண போகணும், வர்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே. அப்படியே அந்த பிரசங்க அந்த அபிஷேகத்தோடையே போனால் அவங்க ஒரு நடிக்கிறவங்க, தெலுங்கு ஆக்டர்,
100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க. நான் போகிறோம், தலையை பிடிச்சிட்டு இப்படியே இருக்கிறாங்க. பக்கத்தில் அந்த விக்ஸு அது இது எல்லாமே இருக்குது, எல்லாம் பூசி அப்படியே இருக்கிறாங்க, இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலே அவங்களுக்கு அந்த தலைவலி போகலை. பணம் இருக்குது, புருஷன் வந்து ஃபைனான்சியர், வட்டிக்கு பணம் கொடுக்குறவர். ஆனால் அவளுக்கு சுகம். எல்லார்ட்டையும் கொண்டு போய் பார்த்துருக்குறாங்க, முடியவே இல்லை. போய் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்காக செபித்த பொழுது கத்தர் அந்த தலைவலியிலிருந்து கத்தர் மாற்றி போட்டார். அன்னைக்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். நான் அங்கே போய் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன் தலைவலி போயிருச்சு. எனக்கு இருந்த தலைவலி எல்லாம் போய் அவங்களுக்குள்ள தலைவலியும் போய் இப்போ எல்லா தலைவலியும் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? அந்த மகள் ரட்சிக்கப்படணும், தேவ சத்தியம் போகணும், அவங்க மனம் திரும்பணும், மாற்றம் உண்டாகணும். இது பரலோக விருப்பம், பரலோக சித்தம். பாஸ்டர் அடிக்கடி சொல்கிறாங்க, அது தேவ சித்தம், அவருடைய சித்தம். அது எனக்கு பிடிச்சிருக்குது. அவருடைய சித்தம், நம்ம சித்தம் நம்ம தான் ஒப்பு கொடுத்துட்டோமே. ஆண்டவரே உங்கள் சித்தம் நிறைவேறட்டும் நம்ம பார்க்கறது, வேற ஒரு பக்கமாக பார்க்கறது. நோ, அதெல்லாம் வேணாம். ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நடத்துவார். ஆமென். அந்நாள் இருதயத்தால ஜெபம் பண்ணினாள். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்க? உங்க வீட்டில் ஜெபிக்க முடியாது, வீட்டில் தடைகள் இருக்கும், சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஒரு ஓரமாக உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. சபை என்பது 24 மணி நேரமும் ஜெபிக்கணும், அதான் சபை. நைட்ல எல்லாம் இல்லை, சகோதரிகள் வரக்கூடாது, பகலில் வந்து ஜெபம் பண்ணுங்க. நைட்டில் ஆண்கள் ஜெபம் பண்ணலாம். இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் எனக்கு 6 மணிக்கெல்லாம் கால் வந்துருச்சு, நான் வர்றேன் பாஸ்டர் உங்க கால் பண்ணுறேன். அவங்க வேலை செய்கிறாங்க, ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, டார்கெட் முடிக்கணும், ரொம்ப வேலை பழுவெல்லாம் இருக்குது. இவங்க பணம் கொடுத்ததில் ஒருவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அது வேற. அப்போ எல்லாம் சும்மா அப்படியே நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள முழுமையாக வந்து அதிகாலையில் ஆண்டவர் 2 மணிக்கு தேடுறதுக்கு சபைக்கு ஓடி வர்றாங்க. வீட்டில் செபிக்க முடியாது, புருஷன் ரட்சிக்கப்படலை. அப்போது ஓடி வந்து காலையில் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்க. அந்த நாள் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம் என்னன்னா, என் சபையில் நான் தான் அதிகமான தசம பாகம் கொடுக்கணும். அவங்க விருப்பத்தை பாருங்க, ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்காங்களா. அதனால அந்த கம்பெனியில் நிறைய பேர் தூக்கிட்டாங்க, ஆட்கள் கூடன்ட்டு. அந்த மகளை மட்டும் தூக்கலை, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நீ அதிக நல்ல வேலை பார்க்குறான்ட்டு டிவி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது 48,000 ரூபாய் பெறுமதியான டிவி போன வருஷம் கொடுத்துருக்குறாங்க. பண உயர்வுகளை கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். நீங்கள் கத்தருக்கு என்ன செய்யணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு நடப்பிப்பார். அதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கே கிடைக்கும். ஆமென். இப்போ பாருங்க, பைபிளில் ஆதியாகமத்தில் நீங்கள் அப்படியே வாசித்து கொண்டு வந்தீங்கன்னா, இதை பண்ணி இதை உண்டாக்கினார், இது பண்ணி அது நல்லதென்று கண்டார். எப்போ நல்லதென்று கண்டார்? உண்டாக்கிட்டு நல்லதென்று காண்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது நல்லதாகும்படி உண்டாக்கினார் அப்படி என்று வரல. உண்டாக்கினார் அது நல்லதென்று கண்டார். அப்போ எப்போ ஆண்டவர் நல்லதென்று காண்கிறான்னா, நம்ம ஆசீர்வதிச்சுட்டு நல்லதென்று காண்கிறார். அப்போ ஆசீர்வாதம் முதல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறாருன்னா, இரவு 12, நம்ம நாட்டு கணக்கின்படி இரவு 12 மணி 1 நிமிஷம் வந்து மறுநாள் அதிகாலை, அந்த நேரமே கத்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. நாங்கள் காலையில் 6 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம், 5 மணிக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்ணுறோன்னா நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொன்னால் போதும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய இருதயத்தை பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை. பாஸ்டர் சொன்னது போல ஆண்டவர் சொல்றாரு, நானும் ஒரு தரிசனம் பார்த்தேன். எனக்கு மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு முன்மாதிரியா, அவங்கள நான் பின்பற்றேன். எனக்கு முன்மாதிரியா இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, 70 அப்படியெல்லாம் வயசாயிருச்சு. அவங்க இப்பத்தான் தங்களுடைய சாட்சிகளையும் தங்களுடைய அனுபவங்களையும் பேசுற நேரத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த வயது முதிர்ந்த ஒரு பாஸ்டர் சேரை போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டார். அவர் உட்கார்ந்த இடம் சுற்றி ஒரு வேலி இருக்கு. இப்படி வேலியை போட்டுட்டு, கம்பி வேலி, அதை அப்படியே போட்டுட்டு உள்ளால லாக் பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்துட்டார்.
ஜனங்கள் எல்லாம் வெளியில வந்து தட்டிட்டு இருக்கிறாங்க. ஐயா கதவு துறங்க ஐயா, துறங்க ஐயா, ஓப்பன் பண்ணுங்க ஐயா. இவர் திறக்கல, அப்படியே உட்கார்ந்துருக்க. என்ன சொல்றேன்னா, போதும், நான் செய்த ஊழியம் போதும் என்று எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லிட்டு போட்டுட்டு உள்ளால லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டார். இப்ப வெளியில லாக் பண்ணா நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள போகலாம், உள்ளால லாக் பண்ணா அவர் தான் ஓப்பன் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென். நான் ஒரு காலத்துல ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே பெனிகனுக்கு வயசு போயிருச்சு, என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. தவறான ஒரு இது, அவ்வளவு வேகம். எனக்கு எப்படின்னா மரித்தோர உயிரோடு எழுப்பணும், அந்த அப்படிதான் தாகம், அப்படிதான் பாரம். தாவது சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும். சும்மா ஒரு ஆள் சீடி போட்டால் நான் போய் சீடி அவர் பாட்டு பாடின நான் ஒரு பாட்டு பாடி இல்லை, அது அவங்க அழைப்பு. நம்ம புதுசா ஏதாவது செய்யலாமே. எவ்வளோ முறைகள் இருக்குது ஊழியம் செய்கிறதுக்கு. ஆமேன். எனக்கு பிடிச்ச ஊழியம் என்னன்னா ரோட்ல நின்று பேசுறது. ஐயா அம்மா இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமேன். பல இடங்கள்ல இதற்காக 3 வாட்டி என்னை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. பரவாயில்லை, என்ன உள்ள வைக்க முடியல. இயேசுவை கல்லறைக்குள்ள வைக்க முடியல, அவர் உயிர் தெழுந்துட்டார். அது மாதிரி ஜெயிலுக்குள்ள வச்சா அவங்களுக்கு தான் நஷ்டம். ஆமாவா இல்லையா? எந்த ஜெயில வச்சாலும் அவங்களுக்கு தான் நஷ்டம். அதனால எங்க போறதுக்கு ஆயத்தம். இதே திண்டுக்கல்ல தெரு தெருவா பேசணும், டவுன் ஏரியாலாம் நின்று பேசணும். எனக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் பேசினா திரும்பி பார்ப்பாங்க, யார் பேசினாலும் திரும்பி பார்ப்பாங்க. சில வசனங்கள் இருக்கு பேசுறதுக்கு, கர்த்தர் அது கிருபையா கொடுத்துருக்கா. பேசினா திரும்பி எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து எங்க குடும்பமே இப்படித்தான் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு. புதுக்கோட்டையில் நாங்கள் பப்ளிக்கில் பேசிட்டு இருக்கிறோம், ஸ்பீக்கரை வச்சு ஒரு அம்மா 2 பிள்ளைகளை கையில் பிடிக்கக்கூடிய பிள்ளைகளை முட்டி போட்டு, மழை தூரிட்டு இருக்கு, சேரு அதில் முட்டி போட்டு, ஐயா எங்கள் குடும்பத்தில் நடக்கிறதையே நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஐயா உங்க இயேசுக்கிட்ட அப்படின்னு ஜெபம் பண்ணுறா. வந்து முட்டி போடுறாங்க, ஜெபம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே உள்ள சர்ச்சுக்கு கல்லறிகிறவரான் ஒருத்தர். அவர் இந்த டெலிஃபோன் இது இருக்குல்ல, டவரில் ஏறி நின்று என்னமோ கோரிக்கைக்கு நான் குதிச்சு செத்துருவேன்ட்டு டிவியில எல்லாம் வந்தவரான். அவர் சபைக்கு கல்லறிகிறதான் அவருடைய வேலை. சர்ச்சு எங்கே நடக்குதோ கல்லறிகிற. நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் அவங்க வைப்பு பிள்ளைங்க வந்து சர்ச்சுக்கு போகிறவங்க. நான் அப்போ பேசுகிறோம், அவர் பின்னாடியே வர்றாரு. அவங்க வைஃப் சொல்கிறாங்க, நான் நினைச்சோம் பாஸ்டர் கல் தேடுறாருன்னு நினைச்சோம். கல் தேடல, ஓடி போய் கடையில் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்து, என்னமோ கர்த்தர் அவரோட பேசிட்டார். யாருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, அவர் பேசுவார். லாஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு பின்னாடியே தெரிஞ்சார். ஒரு 3-4 கிலோமீட்டர் எங்களோடய வந்துட்டு கடைசியில் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் அப்படின்னார். இல்லை நாங்கள் போகணும், விட்டவே இல்லை. அப்போ எங்கள் லீடர் சொன்னார், இல்லை நாங்கள் போவோம் பாஸ்டர், ஏதோ ஒன்று நடக்கும் வீட்டில், அங்கே போய் ஜெபம் பண்ணால் அவருக்குள்ள அசுத்தாவி, அவங்க மனைவிக்குள்ள அசுத்தாவி, அவங்க பிள்ளைகளுக்குள்ள அசுத்தாவி, அப்படியே பெரிய ஒரு விடுதலை அவங்களுக்கு. ஆடி அலக்கழிச்சு அந்த பிசாசு போயிருச்சு. மறுபடியும் அவங்கள பக்கத்தில் உள்ள சபைக்கு போங்கன்னு சொல்லி நம்ம அனுப்பினோம். போனாங்க. ஆனால் சொன்னாங்க, அவங்கள பார்க்கல, அவங்கள குறித்து அந்த போன சபை பாஸ்டர் சொல்கிறாரு, அவங்க வீடெல்லாம் ஒழுக்காக இருந்துச்சு, வீடெல்லாம் இதாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு வீடெல்லாம் கட்டி ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இருக்கிறாரு. ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரமா. உங்களுடைய வேலை இருதயத்தை ஊற்ற வேண்டியதான். அவருடைய வேலை உங்க வீட்டை கட்டுவாரு. அவரால் மாற்ற முடியாத ஒரு பிரச்சனை இருக்கா? என்ன? இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ அந்த ஊற்றினதுனால குழந்தை பிறந்தாச்சு. இந்த குழந்தை பால் மறக்கும் வரைக்கும் அம்மா அரவணைச்சு சீராட்டி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துறேன், சின்ன வயசு, எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீ இப்படி தாண்டா பிறந்த. இப்போ பாருங்க, பெனினாளுடைய பிள்ளைகள் நிறைய பேர், இவன் ஒரு ஆள். இப்போ இவனை அவங்கெல்லாம் சேர்ந்து இவனை கூப்பிட்டு விளையாடி ஏதோ ஒரு டைவர்ட் பண்ணி இருக்கலாம். இல்லை, இந்த அம்மா விடலை, தன்னுடைய பிள்ளைய கர்த்தருக்குள்ள வளர்த்தாங்க. எத்தனை பேருமா பிள்ளைகளை தொலைச்சிட்டு இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறாங்க. கஞ்சா கடிமையாயிட்டான், போத வசதி கடிமையாயிட்டான், கீழ்ப்படுகிறான். இல்லை, ஆனா சண்டை ஸ்கூலுக்கு அனுப்பேண்டா, அந்த நேரத்தில் நீ அனுப்பல. வாலிப கூட்டத்துக்கு அனுப்பேண்டா, அனுப்பல. இப்படி ஒரு வாலிப பாசரம் நடக்குது. 3 நாள் போனா உன் பிள்ளை திருந்த. இல்லை, எனக்கு வேலை முக்கியம், பிள்ளை சம்பாதிச்சு கொடுப்பான். இன்னைக்கு எங்க இருக்கிறான்?
ரோட்ல அந்த பாலத்தில் உட்கார்ந்த பையங்களோட சேர்ந்து கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறான். இந்த நிலைமை மாறணும். யாரால வந்தது? ஒரு அம்மாவால வந்தது. அன்னைக்கு பணத்தை பார்த்து இன்னைக்கு உன் பிள்ளையா இழந்துட்டு நிக்கிறா. எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனார்கள். அவ்வளவு பேர் எண்ணிக்கை அளவில் சொல்லலாம் மரித்து போனார்கள். கடைசியில் நான் மேரேஜ் பண்ணி வைத்த கிட்டத்தட்ட 356 மேரேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன். அவர்களை பார்க்கிலும் அடக்கம் பண்ணினவர்கள் அதிகம். ஒரே நாளில் 3 திருமணம் நடத்தி இருக்கிறேன். காலையில், மதியம், ஈவினிங். அதே மாதிரி ஒரே நாளில் 3 அடக்க ஆராதனையும் நான் பண்ணியிருக்கிறேன். அதில் கடைசியா ஒரு பாஸ்டருடைய பையன், சின்ன வயசு, பிறக்கும் போதே எனக்கு தெரியும். அவனுக்கு டேம்பரைன் அது இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்கான். நல்லா பாடுவான், நல்லா வேர்ஷிப் பண்ணுவான். அவனுடைய 21வது வயசில் தற்கொலை பண்ணி கொண்டான். என்னை தாங்க முடியாத ஒரு இது. காலையில் 2 மணிக்கு செய்தி வருது. பஸ் ஏறி வீட்டில் கூட சொல்லலை. ஒரு இப்படி ஒரு சம்பவம்ன்றதை மட்டும் காதில் போட்டுட்டு, அன்னைக்கு சாட்டர்டே நைட்டு இது நடக்குது. அப்போது நான் வந்து பார்க்குறேன். நானும் போகிறேன். அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த பாடியை கொண்டு வர்றாங்க. எங்கே தூங்குவானோ அதுக்குள்ளே கொண்டாந்து, அந்த சர்ச்சுக்குள்ளே தான் தூங்குவான், அதில் கொண்டு வந்து அப்படியே வச்சுருக்கிறாங்க. நான் பார்க்குறேன். அவங்க அம்மா அழுகுறாங்க. அடிக்கடி சொல்லுவானே பாஸ்டர், அவனோட பேர் ஜெயசீலன், அடிக்கடி சீலன் சொல்லுவானே பாஸ்டர், ஜான் பாஸ்டர் மாதிரி நானும் உயிரோடு எழுப்பணும் இன்னைக்கு இப்படி இருக்கிறானே. ஒவ்வொரு ஆக்களை சொல்லி அழுகுறாங்க. என்னன்னா, அப்பா அம்மா 1 வருஷத்துக்கு மேலே பேசலை. பாஸ்டர் 1 வருஷத்துக்கு மேலே அவங்க பேசலை. யாருக்கும் தெரியாது. விசுவாசிகளுக்கு முன்னாடி ஒரு நாடகம், பேசலை. ஏதோ பேசுகிறத போல், குடும்பம் நடத்துறது போல் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முடியலை. நான் அவருக்கு ரொம்ப நல்ல, என்னோட வயசு 10 வயசு அதிகம். ஆனால் நான் ஒரு நல்ல நண்பனாக இருந்தேன். அவர் அடிக்கடி சொல்லுவார், பாஸ்டர் நீங்கள் விளையாட்டுக்கு கேட்டால் கூட ஆண்டவர் கொடுத்துட்றாரு, நான் முட்டி போட்டு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்லாம் சொல்லுவார். நல்ல ஒரு சுவிசேஷகன். துண்டு பிரதியோடையே திரிவார். இங்கே இருந்து 400-350 கிலோமீட்டரில் இருந்து சென்னைக்கு பைக்கிலே வருவார். ஏன்னு கேட்டால் நிற்கிற இடத்துல 4 பேருக்கு கைப்பிரதி கொடுக்கலான்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன். பையன் இப்படி ஆயிட்டான். எவ்வளோ வேதனை இருக்கும். நான் அழுதேன் பாரு, ரொம்ப கவலை, ரொம்ப அழுதேன். எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, அடக்க ஆராதனை முடிகிறத மட்டுமல்ல, நீங்கள் முடிச்சுட்டு அங்கேயே இருங்க, 2 நாளைக்கு இருந்து ஜெபம் பண்ணி நல்ல ஒரு சமாதானம் வரும் வரைக்கும் வராதீங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. சரி, நான் வந்தேன். அது பாஸ்டர் ஃபெலோஷிப்பில் இருந்ததுனால ஏராளமான பாஸ்டர்கள் வந்திருக்கிறாங்க. மூத்த ஊழியக்காரங்க ஒருத்தரும் பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாங்க. பாட்டு பாடுறதுக்கு வர்றாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டேன்றாங்க. அன்னைக்கு சண்டேன்றதுனால நான் மதியம் ஒரு பிரசங்கம், நைட்டு ஒரு பிரசங்கம் வந்த மக்களுக்காக, அவங்க விசுவாசிகளுக்காக கூட. மறுநாள் காலையில் அடக்க ஆராதனைக்காக ஒரு மூத்த ஊழியக்காரர்கள் அவர் முடியாதுன்ட்டார். ஏன்னா தற்கொலை இல்லை, அது விவரிக்கலை, விரும்பலை. ஒரு ஊழியக்கார குடும்பம் நம்ம பெருசுப்படுத்தலை, ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு கடமை சொல்கிறேன். அப்போது அந்த நேரத்தில் அந்த மறுநாள் காலையிலேயே நான் தான் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாம் தள்ளி நிற்கிறாங்க. கடைசியில் அடக்கம் பண்ணும் பொழுது நாம் சொல்லி அடக்கம் பண்ணுவோம். மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக, அழிவுள்ளதாய் விதைக்கப்படுகிறது, அழியாமை உள்ளதாய் எழுந்திருக்கும், இந்த மகிமையின் சரியனை எழுந்திருக்கும், இப்படியெல்லாம் சொல்லி, அப்போ கடைசியாக ஒரு ஜபத்தை ஏறெடுத்த மண்ணை போடும் பொழுது, ஆண்டவரே இனிமேல் எந்த குழந்தை பிள்ளையோ எந்த வாலிபனோ இந்த கை அடக்கம் பண்ணாதபடி பாதுகாத்து கொள்ளும் அல்லது ஜெபம் பண்ண. அதுக்கு பின்னாடி நான் அப்படி ஒன்றும் பண்ணினதே இல்லை. சமீபத்தில் எங்கள் விசுவாசி அம்மா ஒருவங்க இறந்தாங்க. 103 வயசு. நல்ல கிரேட் அல்ல, 103 வயசு பாஸ், 103 வயசு. 1 வருஷம் படுக்கை ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் போன கதையாக சொல்கிறோம். அவங்க பிறந்தது சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்ததுனால, அப்போது நான் சொல்லுவேன், நான் சவுத் ஆப்பிரிக்காவில் இந்த இடத்துல இருந்தேன்னு சொன்னால் போதும், என்னை உட்கார வச்சுட்டு கதையாக பேசுவாங்க. அவங்க பிறந்ததுல இருந்து மேரேஜ் ஆனதுல இருந்து பேசுவாங்க. அவங்க யாருன்னு, அவங்க பிரபல்யமானவங்க, அது வேண்டாம் சொல்ல வேண்டாம், ரொம்ப பிரபல்யமானவங்க. பாஸ்டருக்கு சொல்கிறேன் அப்புறமா.
அவங்கள என் கையால் அடக்கம் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை தந்தார். ஒரு முதிர்ந்த ஒரு அம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்கு கத்தர் கிருபை தந்தார். அதுவும் நல்ல ஒரு கல்லறையில். அந்த அம்மாவுடைய ஜெபம் அப்படி இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். இப்போ பாதியில் 21 வயசில் அடக்கம் பண்ணுறது பாக்கியமா, 103 வயசில் அடக்கம் பண்ணுறது பாக்கியமா? நான் இந்த நேரத்தில் அதை அப்படியே அறிக்கை செய்யணும். அதுக்கு பிறகு வேண்டாம் ஆண்டவரே, இந்த வயது அடக்கம் நல்ல முதிர்ந்து ஒரு விபத்துக்குள்ளே போகக்கூடாது, அதை அடக்கம் பண்ணக்கூடாது. எல்லாம் சுகபலத்தோடு நன்மைகளாக இருக்கணும். தேவையில்லாமல் போய் சிக்கிக்கொள்றது, தேவையில்லாமல் இந்த நிலைமைகள்லாம் மாறணும். ஆமேன். ஆண்டவர் உன்னை பாதி வயசுல கொண்டு போறதுக்கு உன்னை பிறக்க வைக்கல. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன வயசுல நான் செத்து போயிடுவேன். நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டிய செத்து போவேன். சாகு எங்க போவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். ரெண்டு காரியத்தை இது பண்ணி. ஸோ அதனால சொல்றேன், ஆண்டவர் இந்த பையனை வளர்க்கறதுக்கு அன்னாளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். எங்க போனாலும் நான் சுத்தி அங்க வந்துடுவேன். அந்த சாமுவேலை வளர்த்து அவளுடைய பொருத்தனையின்படியே அப்படியே கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு விட்டுறாங்க. ஏலியின் இடத்துல ஏலியினுடைய புத்திரருக்காக ஒப்னி பினகாஸ் அவங்க லாய்க்கு இல்லை. ஆனா இவன் அங்க இருக்கிறான். சின்ன வயசு, பால் மறந்தோன்னு கொண்டு போய் விட்டானா, சின்ன வயசு. என்ன வைத்தன வயசுண்டு போடலை, ஆனால் சின்ன வயசு. இப்போ அவன் படுத்து கொண்டு இருக்கிறான். ஏலியுண்டு அவ்வளோ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். கத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமேன். கத்தர் எத்தனை வாட்டி பேசினாரு? இல்லை, அதுதான் தவறு. 4 வாட்டி பேசினார். 4 வாட்டி பேசினார். சரி, 4 வாட்டி ஆண்டவர் கூப்பிடு. 3வது வாட்டி தான் போய் ஆண்டவர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த சின்ன வயசுல ஒரு குழந்தை இருதயம். சில வேளை பாருங்க, நம்ம பிள்ளைகள் கூட ஆச்சரியமா இருக்கும். முக்காடை போட்டுட்டு அது பாட்டில் இது பண்ணுவாங்க இல்லையா? நாங்கள் ரசிக்கப்பட்ட புதுசில் ஒரு குரங்கு வளர்த்தோம். ஆச்சரியமா இருக்குல்ல? குரங்கு வளர்த்த என்ன, கோழி வளர்த்தோம். கோழி கூட்டுக்குள்ள முட்டை எடுக்க வந்துச்சு, பிடிச்சி அந்த குரங்கை நாங்கள் தாய் குரங்கெல்லாம் விரட்டி விட்டுட்டு அந்த குரங்கு கொஞ்ச நாள் கட்டி போட்டிருந்தோம். அப்புறம் அவுத்து விட்டோம். வீட்டுக்குள்ளேயே நினைச்சு எங்கேயும் போகிறதில்லை. அப்போ நாங்கள் ஜோம் பண்ணினா, அப்போ எங்கள் தங்கச்சிங்க விசுவாசியெல்லாம் சேர்ந்து முக்காடு போடுவாங்கல்ல, ஸ்காப் போட்ட பிறகு இதுவும் போய் டவலை கொண்டு வந்து போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்கல, அப்படியே இருந்து கரெக்டாக அப்படியே இருக்கும். அது வர்ஷிப் பண்ணுற நேரம் கண்ணை மூடிடும், பாட்டு பாடுற நேரம் கண்ணை திறந்து இருக்கும். பிரசங்கம் எல்லாம் நல்லா கேட்கும், எங்கே ஒன்றும் பண்ணாது. அதுக்கு முன்னாடி அங்கே போகும், அது பாயும் குதிக்கும் எல்லாம் பண்ணும். ஆனால் ஜெப நேரத்தில் கரெக்டாக இருக்கும். நான் அந்த குரங்கை வச்சே தான் எங்கள் தம்பி தங்கச்சிங்களை வளர்த்தேன், அதை காட்டியே. அப்புறம் ஒரு பையனுக்கு கொடுத்தா அவன் வளர்த்து தெரியலை, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஸோ சில நேரத்தில் நம்ம சொல்லி கொடுக்கல, எங்களை பார்த்து நம்மெல்லாம் ஜெராக்ஸ் மெஷின். இந்த பக்கம் மாங்காயை வச்சா இல்லை, இந்த பக்கம் ஒரு பேப்பரை வச்சா மாங்காய் அந்த பக்கம் வராது. எதை வைக்கிறீங்களோ அதான் வரும். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் பிள்ளை. நான் எப்படி இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா வராதுமா, வராதுயா. நம்ம தான் காமிக்கணும், நம்ம ஜெராக்ஸ் மெஷின், நம்ம காண்பிக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். என்ன சத்தத்தையே காணல? நான் இன்னைக்கு போயிடுவேன், சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ ஏலியினுடைய சத்தத்தை கேட்குறேன். ஒரு பெரியவங்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டருடைய சத்தத்தை கேட்க சொல்லிக் கொடுக்கணும். கனடாவில் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. இங்கே எங்கள் யூத்தில் நான் குட்டுவேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஒரு சின்ன பிள்ளைக்கு நல்ல கன்னத்தில் அரைஞ்சிட்டு நான் நினச்சேன், அவங்க அம்மா இன்னை கூட்டிகிட்டு வராதோ, அவங்க வரவே மாட்டாங்களோன்னு. அவங்க முடித்தோன்னே எனக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நல்லா அடி போடுங்க பாஸ்டர். சும்மா கச்சக்கச்சக்கச்சக்கச்சன்னு பேசிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஜெபிக்க விடாமல் வரும்பொழுது சொல்லியிருக்கிறேன், நோட்டு எடுத்துகிட்டு வரணும், பெண் எடுத்துகிட்டு வரணும். இது எழுதுறதுக்கு நோட்டு பெண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க. எதுன்னா விளையாடுறதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, ட்ராயிங் பண்ணுறது, அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுனால கேட்கல. ஒரு ஆளுக்கு அடி போட்டோம் பாருங்க, எல்லாம் திருந்திட்டாங்க. எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்னென்னா, ஏன் கையில் அடித்தா எப்படி இருக்கும், அப்படியே பதிஞ்சிருச்சு, அப்படியே இந்த கன்னத்தில் அப்படியே பதிஞ்சிருச்சு.
அப்புறமா கூப்பிட்டு முத்தமெல்லாம் கொடுத்து ஓகே வச்சுக்கொள்ளுங்க, நம்ம பிள்ளைங்க தான், நம்ம என்ன வேணுமெண்டா சாகணுமெண்டா அடிக்கிறோம். ஆனால் அந்த அம்மா கத்தருக்குள்ள நல்ல வளர்ந்த மகளாக இருந்ததுனால அவங்க சொன்னேன், பாஸ்டர் நல்லது பாஸ்டர், நானே அடிக்கணுமென்றது நீங்கள் அடிச்சிட்டீங்க. ஸோ பிள்ளைகளை ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு, கத்தருடைய வார்த்தையை ஊழியக்காரர் கேட்டு தான் நடத்துவாங்க. தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வைக்கணும், ஊழியக்காரருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வைக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிங்க, பிள்ளைகள் தான். நீங்க என்ன சொல்லணும்னா பிள்ளைகளுக்கு உபவாச கூட்டம் போகணும், நீங்க சொன்ன பிள்ளைகளுடைய காதில் அந்த சத்தம் கேட்கும். பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க, நான் பார்த்ததில்லை, சொல்லுவாங்க. இப்போ மழைக்காக ஜெபம் பண்ணுறது கூப்பிட்டாங்க, வெயில் மழைக்காக ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க. இப்போ பாட்டியும் பேத்தியும் வர்றாங்க. அந்த பேத்தி சொல்லுதான், இருங்க பாட்டி நான் ஓடி போய் குடையை எடுத்துகிட்டு வர்றேன். எதுக்கு, ஏன் கூட இவ்வளோ வெயில் அடிக்குது, எதுக்கு கூட அப்படின்னா, இல்லை நாங்கள் மழைக்கு ஜெபம் பண்ண போகிறோம், வரும்போது மழை பெய்யும், நாங்கள் நனைஞ்சிருவோம். பாட்டி சொல்லுது, இல்லை இல்லை இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கே மழை வரப்போகுது, இப்படி சொல்லிடக்கூடாது. அதனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தணும். ஆமென். பிள்ளைகளோடு கத்தர் பேசுவார். சிலவள உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூட வரலாம் பிள்ளைகளால. ஆமென். நீங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வாட்டி ஒரு 2 மணி இருக்கும், எங்க மூத்த பையன் சின்னதா இருக்கும் பொழுது நைட்ல எழும்பி உட்கார்ந்துட்டு சொன்னா, உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டே சொல்றான், அப்பா பைக்கில் போறாரு, பைக்கு ஒரு தவற வேன் வந்து முட்டிருச்சு, அந்த கார் முட்டி அப்பாவுக்கு மேலே ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். திருப்பி காலையில் ஒரு 5 மணிக்கு எழும்பி மறுபடியும் உட்காந்து, அப்பா பைக்கில் போறாரு, தவிர கார் வந்து இடிச்சு முட்டி அப்படியே ஏறி போயிருச்சு அப்படின்னு திருப்பி தூங்கிட்டான், சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ நான் உடனே ஓகே, அவர் 2 வாட்டி சொன்னதுனால இது தேவ எச்சரிப்பா கூட இருக்கலாம். அன்னைக்கு முழு நாள் நான் எங்கேயுமே போகலை, ஒரு அர்ஜென்ட் வேலை, அதை கூட நான் போகலை. அன்னைக்கு முழுக்க ஆண்டவர் பாதத்தில் இருந்தேன். ஏன்டா கத்தர் பேசுறாரு ஒரு பாலகனு கூடாக. ஆமென். அப்போ நான் முன்னாடி கார் வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் வித்துட்டேன், சேல் பண்ணிட்டேன், எனக்கு வேணான்னு இருந்தேன். ஊழியங்கள் வளருது அப்படி சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு நாள் பார்த்தா எனக்கு சொல்கிறான், அப்பா எங்கள் வீட்டுக்கு முன்னே இந்த இடத்துல தான்ப்பா இதில் கார் வந்து நிற்கிது, அழகா ஏசப்பா பாட்டு பாடுது, அது இப்படி நிப்பாட்டி இருக்கிறீங்க நீங்கள், இப்படி அழகா இருக்குது, நல்ல காரு, அழகான காரு. நான் ஒரு சின்ன கார் எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு கார் இருக்கு பார்க்குறதுக்கு போகிறேன், அது இனோவா கார். அப்போ அது எடுக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு சக்தி இல்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு இது பண்ணல. அப்போ நான் என்னுடைய பேங்க்குக்கு கால் பண்ணால், ஓகே தாராளமாக ரேட்டுக்கு எடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ வச்சுருங்க எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு. சரின்னு நான் எடுத்தாச்சு. எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் நேராக நிப்பாட்டினா கேட்டில் முட்டுது. அப்போ இப்படி சரிவாக நிப்பாட்டலாம்னு சரிவாக நிப்பாட்டி இருக்கிறேன். அவன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான், இந்த கார் தான்ப்பா நான் பார்த்தேன், இதுதான். அதில் கண்ணாடியில் ஒன்று தொங்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு கீ செயின் ஒன்று தொங்கிட்டு இருக்குது, அதை கூட அவன் பார்த்துருக்கிறான். இது தான்ப்பா நான் பார்த்தேன், இப்படித்தான்ப்பா பாடுது, இந்த பாட்டு தான்ப்பா பாடுதுன்றான். அப்போ அந்த குழந்தைகளோட கத்தர் எவ்வளவு பேசுகிறாரு. குழந்தைகளை தரிசனம் காண வைங்க, குழந்தைகளை ஜெபிச்சுட்டு தூங்க வைங்க, கார்ட்டூன் எல்லாம் காமிக்காதீங்க, ஃபோன் கையில் கொடுக்காதீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு கொடுத்தா பிள்ளைகளுக்குள்ள அந்த தரிசனம் வரணும். ஆமென். மூப்பர்களாகிய நாங்க சொப்பனங்களை காணணும். சொப்பனம் காண்றோமா, பூனை திறத்துது, நாய் திறத்துது, கடங்காரன் திறத்துறான், எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கெட்ட கனவா வருது. ஆமா, நீ ஜெபிக்காம தூங்கினா உனக்கு நல்ல கனவா வரும், கெட்ட கனவு தான் வரும். பேய் திறத்தும், நாய் திறப்பும், எல்லாமே உன்னை துரத்தும். ஆனா நீ நல்லா ஜெபம் பண்ணி தூக்குனா நீயே எல்லாத்தையும் துரத்துவாய். ஊழியக்காரங்க காண்கிற கனவு எல்லாமே நல்லா தான் இருக்கும். சிலது எச்சரிப்பு வரும், எங்களுக்கு எச்சரிப்பு வரும், நீ இப்படி போயிடாதன்ற எச்சரிப்பு வரும். ஒரு வாட்டி நான் ஒரு கனவு காண்றேன். நான் வந்து ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிறத போல இருக்கிறேன், கோட் ஷூட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். ஒருவர் எனக்கு மொழிபெயர்க்க, நீக்கிற ஒருவர் தான் மொழிபெயர்க்கிற, பெரிய கிரவுண்டு. அப்போ நான் மேலே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு, இப்படி பார்க்குறேன், நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு பப்ளிக் மீட்டிங். அப்போது நான் அந்த நீக்கிறோட்ட அவர்கிட்ட கேட்குறேன், அந்த பிரசங்கம் பண்ணிகிட்டே கேட்குறேன்,
எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, இந்த கிரவுண்டில் 1,00,000 பேர் இருக்கக்கூடிய மாதிரி இந்த கிரவுண்ட் இருக்குது, எனக்கு என்ன தெரியும், எல்லா இடமே ஆளுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் நான் முழிச்சிட்டு பார்க்குறோம், அதே ஞாபகமாக இருக்குது. நான் பிரசங்கம் பண்ண மாதிரி கோட் ஷூட் போடுற இப்படியே இருக்குது. என்னடா இது, தூக்கமே வரல. ஒரு மணி இருக்கும் வைங்களேன், 1 மணி 2 மணி இருக்கும், தூக்கமே வரல. அப்படியே இருந்து விடிஞ்சிடுச்சு. சரி, 5 மணிக்கு எழும்பி ரெடியாகி 7 மணி சர்வீஸ், ஒரு சர்வீஸ் 7 மணி, மற்றது 8:30 மணி. இப்போ அதுக்கு போனால் அதில் ஒரு அன்னைக்கு எங்கள் ஒய்ஃப் தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. நான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். நான் முடிச்சுட்டு உடனே அந்த சர்ச்சுக்கு போகணும். அங்கே லீட் பண்ணி இது பண்ணி கொண்டிருப்பாங்க. நான் மாறி ரொட்டேஷனில் போடுவோம். யார் மெசேஜ், யார் லீடிங் எல்லாம் ரொட்டேஷனில் மெசேஜ் அனுப்புவோம். அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு மாறி வரும். இப்போது அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணோன்னு மைக்கை என் கையில் கொடுத்தாங்க. மைக்கை நான் வாங்கிட்டு நான் பின்னாடி உட்கார்ந்துருக்கு. எனக்கு அதே ஞாபகமாக இருக்கும். அந்த திரள் கூட்டம் அப்படி நிற்கிற மாதிரி நான் கண்ணை மூடுறாலே அதுதான், போகுதே இல்லை எனக்கு. மைக்கை வாங்கி இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னதுதான். அன்னைக்கு 108 பேர் சபையில் இருந்தாங்க. அவ்வளோ பேரும் விழுந்து போனாங்க, அவ்வளோ பேரும். ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க அந்த முதுகு வலி என்று அவங்களே விழுந்து கிடக்கிறாங்க. ஒருத்தன் மெடிக்கல் இதில் வேலை செய்கிறான், மெடிக்கல் ஸ்டோரில், இந்த மாத்திரை எல்லாம் வைக்கிற ஸ்டோரில். அவன் எப்போயுமே முழிச்சு பார்த்துட்டு அவன் பார்த்தா புரண்டு போய் கிடக்கிறான். சேரில் உள்ளவங்க விழுந்து போனாங்க. ஒரு ஹெவி அனாயிண்டிங். அப்படியே நான் மைக்கை பிடிச்சிட்டு நிற்கிறேன். நானா தெரியலை. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்ன நடந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாம் அபிஷேகம் நிறைஞ்சு, சின்ன பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் யாரும் எழும்பலை, எல்லாம் விழுந்து கிடந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சரி எல்லாம் முடிச்சு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் பேர் எழும்பலை. அப்போ எழும்புனாக்கள் சொன்னாங்க, என்ன பாஸ்டர் நடந்துச்சு. நைட்டு ஒரு தரிசனம் பார்த்தேன், இவ்வளவு தான். இவ்வளவு வல்லமை இருக்கா? ஹலோ, இவ்வளவு அபிஷேகம் இருக்கா? ஒரு விஷன்ல இவ்வளவு அபிஷேகம் இருக்கா? ஆமென். அதாங்க அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய வல்லமை. இப்போ நாங்கள் உட்கார்ந்து அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, பைபிளில் உள்ளதெல்லாம் நமக்கு தெரியும். உலக பிரகாரமாக இப்படி பார்த்தோம். இப்போ நம்ம பல்பு கரண்டோட வேகம் உங்களுக்கு தெரியுமா? கரண்டோட வேகம் உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்கல்ல, இல்லையா? இந்த கரண்டோட வேகம் ஒரு செகண்டுக்கு 1,65,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க பல்பு வேலை செய்யும். இங்கே சுவிட்சை போட்டால் 1,62,000 68,000 அந்த பக்கத்தில் இருக்கிற பல்பு உடனே ஒரு செகண்ட், நிமிஷம் இல்லை செகண்ட், ஒரு செகண்டுக்கு அவ்வளோ வேகம். இதை கண்டுபிடிச்சது ஒரு மனுஷன். இந்த மனுஷரை உண்டாக்கின கடவுளுடைய பவர் எப்படி இருக்கும்? இப்படிதான் நாம சிந்திப்போம். சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். நாங்க இதை தியானிச்சு பார்த்தோம். கொஞ்சம் 10 நிமிஷம் கையொத்தி ஜோம் பண்ணுங்கன்னா நம்மளால கையொத்தி ஜோம் பண்ண முடியாது. அப்படியே கொஞ்சம் வரும், இப்படி வரும், இங்கே போயிடும் கீழே. அப்புறம் திருப்பி ஒருக்கா கொடுத்தா பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே போகும். சில பேர் இப்படி பிடிச்சிட்டு நிற்பாங்க ஒரு கையை. இப்போ அன்னைக்கு மோசையை கல்லில் உட்கார வச்சுட்டு ஆரோனும் ஊரும் அப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் கை வலிக்குதுன்று 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது சகஜம். ஆனால் ஒரு கழுதையின் தாடை எலும்புன்றது இது. இந்த தாடை எலும்பை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அவங்கெல்லாம் யுத்த வீரர்கள், ஆயுதம் இல்லாதவங்க இல்லை. நான் சொல்றேன், அவன் வெறும் ஆளா இருந்திருந்தா கையை கட்டிட்டு என்ன அடிச்சு கொன்று போடன்னு சொன்னா கூட இவன் 100 பேரை தான் கொல்ல முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ மண்வெட்டி பிடித்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். ஒரு பூ மரத்தை வைக்கிறதுக்கோ ஒரு மரத்தை வைக்கிறது கொஞ்ச நேரத்தில் களைப்பு வந்துடும். ஆமாவா இல்லையா? ஒரு 2 சமையல் பண்ணினாலே நமக்கு களைப்பு வந்துடுது. எரிகிறது நாங்கள் இல்லை, அதுதான் எரியுது. இப்போ எல்லாம் முன்ன மாதிரி நீங்கள் போய் விறகு எடுத்துட்டு கொத்தி அப்படி வைக்கிறீங்களா? இல்லைங்க, தட்டுனா எரியுது. கொஞ்சம் அவர் என்ன சீக்கிரம் வேக இல்லையாண்டா இங்கே எரிச்சிட்டே கொடுக்குறாங்களே இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். ஆனால்
நல்லா சிந்திச்சு பாருங்க. அதனாலே 1000 பேரை கொன்று. பைபிள் பொய் சொல்லுமா? இல்ல. நாங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், இவன் எலும்பை எடுத்திருப்பான், தூக்குறதுக்குள்ளே ஆண்டவர் அவனுக்கு அடி போட்டிருப்பார். ஆமென். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பைபிள்லயே யுத்தத்துக்கு போய் அடி வாங்காத ஒரு மனுஷன் தாவீது. அவன் சொல்றான், என் விரல்களை யுத்தத்துக்கு பழக்கி வைத்தார். தாவீது எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவன். ஆனா தாவீதுக்கு சொல்றார் ஆண்டவர், என் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு நான் தற்பிக்கிறேன். அதனாலதான் தாவீது என்ற பேர் எங்கேயுமே பைபிள்ல பார்க்க மாட்டீங்க. தாவீது ஒருவனுக்கு தான் அந்த பேர் இருந்துச்சு, வேற யாருக்கும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஆக்களுக்குள்ள டேவிட் தாவீது இருக்கு, தாவீது ராஜா அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா அன்னைக்கு பைபிள்ல கொடுக்கல. யுத்தத்துக்கு பழக்கி வைத்தார். நான் போன இஸ்ரேல் தேசத்துல போய் பார்த்தா தாவீதின் நகரம் என்று நகரங்கள் இருக்குது. தாவீதின் நகரம், அவனுக்காக நகரமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். ஒரு முறை இவன் கடைசியா வயசாயிருச்சு, ஆண்டவர் 12 கோத்திரங்களை கொடுத்துட்டாரு. இப்போ இவன் கடைசியா பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு போகும் பொழுது கோலியாத்தோட சந்ததியில ஒரு இருந்திருக்கான். அவன் தாவீதை கொல்ல முயற்சித்து வரும் பொழுது கையில் ஒன்றுமில்லாத இருந்த பெனாயா என்ற தாவீதனுடைய படை தளபதி, யோவா பட தளபதி, இவன் மெய்காப்பாளர். இவன் போய் கையில் ஒன்றுமில்லாத இருந்தும் அந்த படை, அந்த படகு மரத்துக்கு போடுற அந்த அவ்வளவு இதா இருந்துச்சான். அதை பறித்து அவனிடத்தில் இந்த ஆயுதத்தினாலே அவனை கொன்று போட்டான் என்று இருக்கு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கறாங்க, தாவீதை பார்க்கறாங்க. தாவீது ஒரு விளக்கா பார்த்தாங்க. எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இஸ்ரவேலிலே ஒரு விளக்கு அணையாதபடிக்கு இனிமேல் நீ யுத்தத்துக்கு வரக்கூடாது. தாவீது ஆமான்றான். அதுக்கு பிறகு யுத்தமே இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் வழக்காடினார். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார். ஆமென். இப்போ இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. இந்த சாமுவேல் தான் சவுலையும் அபிஷேகம் பண்ணினான், தாவீதையும் அபிஷேகம் பண்ணினான். ஆமென். இந்த தாவீது அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு நியாயாதிபதியாய் தேவன் ஏற்படுத்தின மனுஷன் இந்த சாமுவேலுடைய அம்மா அன்னாளுடைய புருஷன் எல்கானா. எங்க இருந்து வருது பாருங்க. இன்னைக்கு எல்கானா பண்ண தியாகமும் அர்ப்பணிப்பும் அந்த குழந்தை மீது வந்தது. அன்னாள் பொருத்தனை பண்ணின பொருத்தனை நிமித்தம் ஆண்டவர் சாமுவேலை பயன்படுத்தினார். கடைசி வரையிலும் சாமுவேலுக்கு நல்ல பேர் வந்ததை தவிர கெட்ட பேர் வரவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய சத்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் திருச்சபையும் தான். இந்த பைபிள்ல இந்த சம்பவத்துல திருச்சபையும் பைபிள் தான் பேசப்படுது, வேற ஒன்னும் ஏன் ஆண்டவர் பேசி இருக்கிறான்னா, நீங்க திருச்சபையோட ஒன்றா கலக்கணும், திருச்சபையை நீங்கள் ஒன்றா மாறணும். சபையில ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யணுமா, உடனே முன்னுக்கு வரணும். பணம் இருக்கோ இல்லையோ நான் வாரண்டு வரணும். கர்த்தர் பின்னாடி அதை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்கு முன்னாடி நில்லுங்க. அன்னைக்கு அவனை வச்சு வேலை வாங்கி இருக்கலாம், சம்பளத்துக்கு வேலை ஆட்களை அவனை பயன்படுத்திருக்க. நோ 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 நோ, பொருத்தனை பண்ணியாச்சு, சர்ச்சுக்கே கொடுத்துடலாம். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு தியாகம் பண்ணி இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க. பார்ட் டைமா போடா, போய் பாஸ்டர் சொல்றதை கேளுண்டு எப்பொழுதாகிலும் சொன்னதுண்டா? எப்பொழுதாகிலும் சொன்னதுண்டா? எப்பொழுதாகிலும் நீங்க சொன்னதுண்டா? சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனை வேற எங்கேயும் அனுப்பாதீங்க, சர்ச்சுக்கு அனுப்புங்க. இங்க வரட்டும், பெருக்கட்டும், கூட்டட்டும், புல்ல பறிக்கட்டும், வேலை செய்யட்டும். சொல்லக்கூடாது சர்ச்சில் போனா பேசுற பாஸ்டர் வேலை வாங்க. நோ, அவங்க தான் பண்ணணும் சர்ச்சில் வேலைய. நாங்க பண்ணின வேலை அது நாங்க ரட்சிக்கப்பட்ட சபை ஒரு மண்ணால் ஆனது, மண்ணு. அப்போ நானும் இன்னொரு பாஸ்டரும், அவர் அப்போ பாஸ்டர் இல்லை, பிரதர், நானும் பிரதர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிங்க. சாணியை கொண்டு வந்து, மாட்டு சாணத்தை கொண்டு வந்து அதை போட்டு அதில் இந்த எறும்புகள் வராமல் கொஞ்சம் பவுடர், இந்த டிடி பவுடர்னு சொல்லுவாங்க, அது இந்த மலத்தின் பவுடர் அது, அப்புறம் பேட்ரி, அப்போ ஒரு பேட்ரி இருக்கும், பெரிய பேட்ரி, அதை இடித்து அதை இதோட மிக்ஸ் பண்ணி அது இது மொழுகணும். அது எப்படி மொழுகணும்? இந்த பழைய ஆக்களுக்கு தெரியும், அம்மாமா இருக்கு, அழகாக மொழுகணும், அப்படியே லைனாக இருக்கும்.
ஞாபகம் இருக்கா? அப்படியே கோடு வரும் நடுவில் அழகாக நாங்கள் மொழுகும். அப்படி மொழுகுறாங்க சாணியில். இன்னைக்கு நீங்கள் தொடுவீங்க, உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தொடுவாங்களே, சீ நாறுது, ஸ்மெல் வருது. ஆனால் அவன் நாத்தம் வேற எங்கேயோ இருக்கும், பல நாத்தத்துக்குள்ளே இருப்பான். இது நாத்தமாக தெரியும். நாங்கள்லாம் அப்படி வளர்ந்தவங்க. பாட்டு போட்டு அதை எடுத்து வச்சு பெருக்கி கூட்டி துடைச்சி ஆலயத்தை நாங்களே கட்டினோம். ஒரு தூண் பதில் சொல்லும். நம்மெல்லாம் தோட்ட வேலை, நம்ம வானத்திலிருந்து குதிச்சவங்க இல்லை. நான் பாஸ்டர்கிட்ட நேற்று சொன்னேன், பிறந்ததே வயலுக்குள்ளதான், சுற்றி பார்த்தா வயல் தான், தோட்டம், சேரு. எங்கள் மேலே எப்போ பாரு சேரு தான் இருக்கும். மாடுகளை வச்சு இப்படி வாழ்ந்தவங்க நாங்கள். எங்களுக்கு ஒன்று வெக்கமாக தெரியல. நாங்கள் அந்த வேலைகளை செய்தோம். கர்த்தர் அந்த வேலையை நிமித்தமாக இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறார். அந்த பாஸ்டருக்கு பெரிய சபையை கொடுத்திருக்கிறார். பிலதெல்வியா மிஷன் பெரிய சபை, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. என்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, அவருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவர் தான் வேகமாக செய்வார். நான் நினைக்கிறேன் நான் வேகமாக செய்யலை போல, வேகமாக செய்வார். அவருடைய பேர் ஸ்டீபன். இன்னைக்கும் பேருள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். நான் ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தி புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோட அதிபதிகளோடு உட்கார பண்ண வைக்கிற தேவனா. ஆமேன். இன்னைக்கு நான் பலருக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன். பாஸ்டர்கிட்ட சொன்ன தனசேகரன் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அதே மாதிரி பலர், செந்திலுக்கு, நடிகர் செந்திலுக்கு சமீபத்தில் செந்திலுக்கு ஜோம் பண்ணேன். ராமராஜனுக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன். தேவஞானிக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன். சிவாஜியோட பையன் பிரபுக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் பர்சனலாக பார்த்து நான் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க ஜெபத்துக்கு. இப்போ இவங்களுக்காக எல்லாம் ஜோம் பண்ணி இருக்கிறேன். ஸ்டாலினோட பேசி இருக்கிறேன். பலர் அப்படியே எண்ணிக்கொண்டே போகலாம். பலரோடு ஸ்ரீலங்காவில் ஜான் அமரதுங்கன்னு சொல்லி ஒரு பிரதி அமைச்சர், அவரோட போய் பேசி, அவர் கிறிஸ்தவர் தான், அவரோட பேசியிருக்கிறேன். அதே போல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு தமிழ் கட்சி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், அவர் இந்தியாவுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவார். அவர் எம்பியாக இருக்கிறார், தமிழ் எம்பி. அவருக்கு ஜோம் பண்ணி இருக்கிறேன். அவருக்கு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். சாதாரணமான குப்பையில் இருந்த நம்மளை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறாருங்க. இலங்கையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. நான் யுஎன்ஹெச்ஆரில், ஸ்ரீலங்கா இங்கே யுஎன்ஹெச்ஆரில் இருக்கிறேன், ஆலோசகராக இருக்கிறேன், சென்னையில் இருக்கிற யுஎன்ஹெச்ஆரில். அப்போது அந்த இலங்கையில் இருந்தப்போ பல இதுகளில் இருந்தேன். அப்போது ஒரு பேச்சுவார்த்தைக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நான் போயிருந்தேன். ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. அப்போ தான் யோசித்து பார்த்தேன், புழுதி குப்பை. எங்கள் மாமா ஒருவங்க எங்களோட இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட தம்பி. அவங்க தான் எங்களுக்கு லீடர். நாங்களாம் சின்ன பசங்க. அப்போது அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, அந்த உண்டி வெள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கொக்கு குருவி அடிக்கிறதுக்கு போகிறது. அப்போது மேலே ஹெலிகாப்டர் ஃப்ளைட் எல்லாம் போகும். அப்போது நான் கேட்பேன், மாமா இதில் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு. டேய் நம்மெல்லாம் போக முடியாதுடா, அது கோட் ஷூட் போடணும், இங்கிலீஷில் பேசணும், ஷூவெல்லாம் போடணும், இங்கிலீஷில் பேசணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நான் முறையாக ஃப்ளைட்டில் போகும் பொழுது தொட்டு பார்த்தேன், காதெல்லாம் இப்படி இது பண்ணி பார்த்தேன், கையெல்லாம் கிள்ளி பார்த்தேன், நானாக போகிறேன்னு சொல்லி. பல தடவைகள் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். பெருமையாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, நம்மெல்லாம் ஜீரோவாக இருந்தேன். கர்த்தர் அந்த கழுதையில் ஏறினதுனால கழுதைக்கு கம்பளம் விரிச்சாங்க, ஓசன்னா கம்பளம் விரிச்சாங்க. அது மாதிரி அப்போ சொல்லுவேன் அப்படி ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆசை, இந்த ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு எல்லாம் பார்க்கணும் ரொம்ப ஆசை. அப்போ எங்கள் ஊருக்கு 3 ஹெலிகாப்டர் வர்றாங்க, அந்த பாதுகாப்பு அமைச்சர் அவங்கெல்லாம் வர்றாங்க, வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வர்றாங்க. நாங்கள் மாமாட்ட சொல்லிட்டேன், அவங்க 8 மணிக்கு வர்றாங்க காலையில், நாங்கள் 6 மணிக்கெல்லாம் எங்கள் மாமா எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார். நான் இன்னும் எனக்குள்ளே வாங்கியது எப்படியோ தொட்டு பார்த்துடணும். சிலவர் ஓட்டி பார்க்கணுன்னு விரும்புவாங்க, நான் தொட்டு பார்க்கணுன்னு விரும்பி போய் எங்கள் மாமாவோட டீம் நாங்கள்லாம் போய் இருந்தால் ஹெலிகாப்டர் வரப்போகுது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டோம். வேலி கட்டிட்டாங்க, கம்பி வேலி போட்டு கிட்ட போக முடியாமல் ஒரே கவலை, கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்துட்டு எப்போயே வந்துச்சு பாருங்க 3 ஹெலிகாப்டர் வந்தால் காற்று அந்த ஃபேனுடைய வேகத்துக்கு, செட்டைகளுடைய வேகத்துக்கு உள்ள மண்ணெல்லாம் அள்ளி எங்கள் கண்ணில் போட்டு நாங்கள்லாம் வேறு மனுஷர்களாகி இருக்கிறோம். அப்படியே புல்லுதியாகி அப்படியே இருக்கிறோம். அப்படி இருந்து மாமாட்ட கேட்குறேன், அது இப்போ அப்படியே சுற்றி அடங்கி பாக்களெல்லாம் இறங்கி வர எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, போய் அந்த ஹெலிகாப்டர் தொட்டு பார்க்கணும். அப்போ மேலே போகும்பொழுது அப்போ மாமாட்ட கேட்குறேன், மாமா
என்ன மாமா இது இவ்வளோ பெரிய ஹெலிகாப்டராக இருக்குது, எப்படி இதுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க? என் மூளையை பாருங்களேன், அதுதான் இப்போ தேவை போல் பெயிண்ட் பண்ணுறது. எப்படி மாமா இதுக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க? டேய், இங்கே பார்த்தா தாண்டா இவ்வளோ பெருசாக இருக்குது, பறக்கும் பொழுது சின்னதாயிரும், அப்போ உடனே பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அப்படியா மாமா? அப்படி கேட்டவங்க நம்ம, அப்படி அதை நம்பினவங்க. ஆனால் நான் இந்த தேசமே நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் மாமாவை பார்த்து, அவர் அதில் ஏறினது கூட ஏறாமலே செத்து போயிட்டார். சொன்னேன், மாமா இப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் நம்பி கேட்டிருக்கிறோம். அவர் சிரிச்சிட்டு சரி ரொம்ப சிரிச்சாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொன்னவங்க அப்படியே இருப்பாங்க. ஆண்டவரை நம்புற நாங்கள் பறக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு இந்த குடும்பத்தை போல நாங்கள் மாறுவோம். அதை விட மேன்மையாய், இது பழைய ஏற்பாடு, அது நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். நிஜத்தில் இருக்கிற நாங்கள் எவ்வளவு சுதந்திரிக்க முடியும்? அன்னைக்கு அவர்கள் மாம்சம் ரத்தம் உண்ணவில்லை, இன்னைக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் பருகிறவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறது? அன்னைக்கு வஸ்திரத்தை தொட்டவள் சுகமானால், இன்னைக்கு அதை புசித்து பருகிற நாம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படணும், எவ்வளவு சுகத்தோட வாழணும். அவர் நல்ல தேவனம்மா. எனக்கு எப்படி விவரிக்கிறது என்று தெரியல. ஒன்னே ஒன்று, அவர் நல்லவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். நீங்கள் மாறணும், அந்நாளாக மாறணும். ஒரு எல்கானாவை மாறும் பொழுது சாமுவேல் தானாக உருவாகுவான், சபை தானாக ஆத்துமாக்கள் வருவார்கள், நம்ம உருவாக்கப்படுவோம். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.